சிற்றம்பம் கைத்தல நீரைகணி அப்பம் ஓடவள் பொறி கப்பிய கரி முகநடி பேணி கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியம் வைத்திடும் அரண் மகன் மற்றொரு தீரல் போய மதையானை மத்தளவை உடல்வன் மட்டையில் மலர் கொடுவணி வேறு முத்தமிழடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதியோடி முப்பொரும் எரிதாட்சி ஒன்றை மச்சதிப்படி செய்தார் அது தீராது சுப்பிரமணிபடம் அப்போ நமதனிடைவமாகி அக்குற மகளுடன் சிறுமுருகனை அக்கணமனமருள் பெருமான் எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவி தீர்த்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளிர்கொன் பொடித்த புகழியர்கொன்களை போற்றி ஆலமிசை கல்விதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி பாடி திருநாவலூர் வெண்கண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதபுரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி அம்மருடன் ஆகிய பலர் வைத்திய சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து திருவாசகத்தில் சிவபுராணத்தில் ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு வரியாக சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கூட்டியிருக்கிறோம். சென்ற முறை புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்வெருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் எல்லாரும் இந்த தாவர சங்கமத்தில் வரைக்கும் அசைகின்ற பொருள் அசையா பொருள் எல்லாமாகவும் நாம் பிறந்து எல்லா பிறப்பும் பிறந்து இணைத்தேன் என் பெருமான். ஒவ்வொரு பிறவிலையும் நாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் யோசிச்சு பாருங்க. சாமிக்கு பிறவி கொடுக்கணுங்கிற என்ன கிடையாது, நாமளும் தேடிக்கிட்டு இதெல்லாம் செய்கின்ற வினைக்கு தகுந்தவாறு பிறவி வந்து கொண்டே இருக்கு. எப்போ இது ஸ்டாப் ஆகும் அப்படின்னா அதை மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு, எனக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு எனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து என்கிறான். உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கில்லா திருக்கோணம் நீ வந்து காட்டினாய் அழுப்புன்றேன். அப்ப நம்ம வினை வந்து ஒத்து போகும். நல்வினையா இருந்தாலும் தீவினையா இருந்தாலும் அதை சமநோக்கு பார்க்கக்கூடிய தன்மை எப்பொழுது வருகின்றதோ அது வரைக்கும் பிறவி வந்து கொண்டே தான். இப்ப நமக்கு கொஞ்சம் துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓ அழுது உட்காந்துருவோம். வீட்டுல கொஞ்சம் இன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரேடியா சந்தோஷமாயிரும். அப்ப சிவபெருமானம் அதெல்லாம் யாருங்க அப்படின்றோம். இன்பத்தை அணைக்கும் போது சிவபெருமானே மறந்துடும். துன்பம் வரும்போது ஓடி வருவோம், இறைவனை நாடி ஓடி வரும். இப்படி இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் என்றைக்கு நாம் சமநோக்கோடு பார்க்கின்றோமோ என் வினை ஒத்த பின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் அழுக்கின்ற. அப்போதான் சாமி நமக்கு திருவடியை நமக்கு சொல்ற. அதை பார்த்த மாணிக்கவாசக பெருமானே சொல்றாரு. இதை வந்து தலையாய அன்பாக வைத்து ஆரூரில் வச்சு அப்பர் சாமி பாடியிருக்கார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை ஆரூர் கேட்டால் பேத்தும் அவனுக்கே பிச்சியானார். அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தார் அகன்றால் அகலிடத்தால் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாலே என்று அப்பசாமி மிக அருமையாக சொல்வார். இந்த பெண்ணு ஆரூர்னு அது பேரை கேட்டதுமே சாமி மேல அன்பு. முன்னும் அவனுடைய நாமத்தை கேட்கும் போது ஆரூரன் அப்படின்னு கேட்டதுமே சாமி மேல அன்பு. அந்த மூர்த்தி எங்க இருக்குன்னு கேட்டதும் அன்பு. பிறகு அந்த ஊரை கேட்டதும் அன்பு.
அதை கேட்டதுமே எல்லாத்தையும் மறந்தார் இந்த பெண். ஆச்சாரம் எல்லாத்தையும் மறந்தார். கடைசி தன் நாமம் கேட்டாள், தன் பேரே மறந்துச்சான். அந்த அளவுக்கு சிவபெருமான் மேல ஒன்றுது. இப்ப நம்ம பேர் யாராவது சொல்லட்டும், இதை நீங்க கூப்பிட்டீங்களாங்க, ஏன்னா நம்ம பேர் நமக்கு அழகா தெரியுது. ஆனா ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னா, உங்க பேர் இதுதானாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அப்படியா இது என் பேரா அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா என்ன முழுவதும் சிவபெருமானோடு ஒன்றுகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. சிவத்தோடு அப்படியே ஐக்கியமாகி விடுவார். அப்படிதான் அந்த பாடத்தில் அன்னையும் அத்தனையும் அன்றே வித்தால் அகன்றால் அகலிடத்தால் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன்னை மறத்தல் தன் நாமம் கெடுதல் தலைப்பட்டால் நங்கை தலைவிட்டாலே சிவபெருமான் மேல் தலைப்படுதல். அதாவது அவருடைய திருவடி கீழ் நம்முடைய தலை இருப்பது போல் பாவி, அது தாடலை என்று பெயர். சிவபெருமானுடைய திருவடி கீழே நம்ம தலை இருப்பது போல் பாவி. அவர் திருவடி தர்றதுக்கு தயாராத்தான் இருக்காரு, நாம வாங்குறதுக்கு தயாராங்க. சாமி இன்னும் நான் நிறைய சீரியல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு சாமி, அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னு சாமி எப்போ வாப்பா எப்போ வர வாப்பா இந்த திருவடியை பட்டிக்கோன்னு சொன்னா நாம என்ன செய்யறோம், சீரியல்லே இன்னும் உட்காந்துருக்கோம். ஆனா எல்லாருக்கும் நாங்க சொல்லியிருக்கோம், திருப்புகழ் பாடலாம் 108 தடவை எழுத சொல்லியிருக்கோம். வாய்ப்பு இருந்தா நீங்க எழுதுறீங்களா? திருப்புகழ் பாட்டு மொத்தம் 108 பாட்டு எழுத சொல்லியிருக்கோம். எதுங்க நாங்கள் பரிசு கொடுக்குறோம். 108 திருப்புகழ் பாடல். இதுக்கு முன்னாடி திருவாசகத்துக்குள்ள எழுத சொன்னோம், இப்போ திருப்புகழ் எழுத சொல்லியிருக்கோம். அது எழுதி முடிச்சவங்க தில்லைவாழ் அந்தரதம் அடியாருக்கும் பாட்டை ஒரு 108 தடவை எழுதி பதில் அப்படிலாம் கணக்கு கிடையாது. நீங்க 108 பாட்டு நமக்கு பட்டம் எதுச்சா, நமக்கு பட்டம்னா நம்ம அதுலயே ஐக்கியமாயிரும். பட்டம் பட்டமா திருப்புகழ் மணியா அப்படின்ட்டு அதுல ஒன்றியும் இறைவனை மறந்துடும். எப்பயுமே இந்த பதவி பட்டத்துக்கெல்லாம் நம்ம அடிமை ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சைவ வழிபாட்டுல இதுக்கெல்லாம் நம்ம அடிமையாக கூடாதுன்னு சொல்றாரு. மாணிக்கவாசகர் சொல்றாரு, உற்றாரை யான் வேண்டேன், குரு வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன். அதுலயும் அந்த பட்டத்துல நம்ம பேரை பார்த்ததும் சரவணனாங்க அப்படியாங்க அப்படின்னு ஆர்வமா போய் அந்த பட்டத்தை நமக்கு ஏற்கனவே ஆணவத்து மலத்தினாலதான் நம்ம பிறகு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப உச்சிக்கு ஏறிடும் ஆணவம். எந்த பதவி பட்டத்துக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, விருப்பமே செலுத்தக்கூடாது. நம்ம விருப்பம் முழுவதும் சிவபெருமான்கிட்ட மட்டும்தான் செலுத்தணும். அப்படிதானே சார்? நம்ம என்ன முழுவதும் யார்கிட்ட இருக்கணும், சாமிகிட்ட மட்டும்தான் இருக்கணும். மற்ற எதுல நம்ம அடிக்ட் ஆயிட்டோம்னா நம்ம அதுல இருந்து மீண்டு வருவது ரொம்ப கஷ்டம். நம்ம பேர்ல நம்ம மயங்கிடுவோம், நம்ம ஊர்ல மயங்கிடுவோம், நம்ம பதவி பட்டத்துல மயங்கிடுவோம். இப்படி எல்லாத்துலயுமே மயங்கி மயங்கி நமக்கு தெரிந்து கொண்டே இருந்து என்னைக்கு மீடேறி வேற சொல்லுங்க. அதனாலதான் மாணிக்கவாசகர் பெருமான் உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். முற்றும் துறந்த முனிவர்கள் கூட சொந்த ஊர் எங்க ஊருங்க அப்படிம்பாங்க. இப்ப நம்மளும் சொல்றோம்ல, எங்க ஊருங்க, எங்க ஊர்ல என்னென்ன கோயில்ல இருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. நம்ம ஊரு மேல அடிவே பேர் மேல நம்ம பேரை சொன்னா சுத்தி சுத்தி பார்ப்போம், எதை நீங்க கூப்பிட்டீங்களா அப்படிம்போம். அவன் பேர் மேல நமக்கு பற்று. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையும் யான் வேண்டேன். படிச்சவங்களும் எனக்கு வேண்டான்ட்டார். எந்த படிப்பு? உலக கல்வியை படித்தவர்களை வேண்டான்னாரு, ஞான கல்வியை படித்தவர்களோடு தான் சேரணும். சரி படிச்சுக்கிட்டே இருந்தா சரியாயிருமா அப்படின்னா அதுவும் சரி வராது. ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுப்பா, படிச்சு எப்படி நடக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு. கற்பனவே இனி அமையும், கற்றாரை யான் வேண்டேன்னு சொன்னவரு கற்பனவே இனி அமையும், போதும்பா படிச்சது போதும், பணி செய்ய ஆரம்பிச்சு. சுந்தரம் சாமியை பார்த்து சாமி அப்படிதான் சொன்னாரு, வித்தகம் பேச வேண்டாம் பணி செய் அப்படின்னாரு. சுந்தரம் சாமிகளை பார்த்து அவர் அடிமையாகி கூட்டு போனார்ல, நீ எனது முழு அடிமை, உன்னுடைய வழி வழி சந்தை அனைவரும் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி சுந்தரம் சாமியில பெண்ணெல்லூர் கூட்டு போனாரா. அப்ப என்ன சொன்னாரு, வித்தகம் பேச வேண்டாம், எழுந்து பணி செய் அப்படின்னாரு. நம்ம இங்க வந்தது எதுனா என் கடன் பணி செய்து கிடப்பதே. இப்ப பணி செஞ்சு என்ன சொல்றாங்கன்னா என்னங்க கிடைக்கும் அப்படிங்காங்க. அவர் கிடப்பதேனா என்ன கிடைக்கும் அப்படிங்காங்க. அப்படி கிடப்பதுன்னா மறுபேச்சு பேசக்கூடாது. என்ன ஒரு அடிமையோட திறன் என்னன்னா, சாமி என்ன சொல்றாரோ அதன் வழி நடந்து போய்கிட்டே இருக்கும். ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது. ஞானிகள் என்ன பாடி வச்சிருக்காங்களோ அந்த பாடலின்படி நடத்த. நீ எதுக்கு இந்த பாட்டு பாடி வச்சிருக்காங்க, எதுக்கு பூக்கட்ட சொல்றாங்க, எதுக்கு அது கோயிலுக்கு போய் சொல்றாங்க அப்படின்னு கேள்விதான் கேட்கக்கூடாது. ஞானிகள் சிவபெருமானை பார்த்துருக்காங்க. சிவனை ஞானம் கண்டேன் காண்பன்னு மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றாரு. சிவன் ஞானம் கண்டேன், சிவபெருமானை நான் பார்த்தேன்னு சொல்றாரு.
இதெல்லாம் உரை அளவின்னு பேரு. இறைவனை நம்ம கண்ணால பார்க்கல. இறைவனை பார்க்கறதுக்கு 3 அளவுகள் உண்டு. ஒன்று காண்டல் அளவை, மற்றொன்று கருதல் அளவை, மற்றொன்று உரை அளவை. காண்டல் அளவை என்பது கண்ணால பார்ப்பது, அந்த செக்ஷனுக்கு நம்ம போக வேண்டாம். காண்டல் அளவை. கருதல் அளவை என்பது யூகித்து அறிவது. பஞ்சபூதங்களுக்கு அறிவு கிடையாது, அதை இயக்குவது இறைவன் தான் என்று உணர்வது. இப்போ ஒரு மலையில புகை போகுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எப்படி யூகிப்பீங்க? அந்த நெருப்பு இருக்கின்றது என்று யூகிப்பீங்க. அது போல அறிவற்ற ஜடப்பொருள் முதற்கொண்டு இறைவன் இல்லாமல் அது இயங்காது என்கின்ற உணர்வோடு இறைவனை உணர்வது. அந்த அளவில் விட்டாச்சு அப்படின்னா உரை அளவை தான் நமக்கு எஞ்சி இருப்பது. உரை அளவை. ஞானிகள் இறைவனை பார்த்து இந்த விதத்தில் நாங்கள் பார்த்தோம். முதல் பாட்டில் சொல்றாரு, தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூச்சி என் உள்ளம் கவர் கல்வன் சொல்றாரு. அதுபடி அவர் தோடுடைய செவியனா இருக்காரு, விடையிலேறி இருக்காரு, தூவென் மதிசூடி இருக்காரு. இப்படிலாம் அவங்க பார்த்ததை பாடல்ல எழுதிச்சிருக்காங்க. அப்படியாவது இறைவனை உணர்வது, உரை அளவை மூலியமாக இறைவனை உணர்வது. அப்படியாவது உணரும்ல சாமியை. நான் அப்படியே உணர மாட்டேங்கிறவங்க நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது, சில பேருக்கு என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. பசி இல்லாதவங்களுக்கு என்னன்னா சாப்பாடு போட்டாலும் அதை சாப்பிடுவோம்னா சொல்லுங்க பாப்போம். அந்த இறை தாகம் உள்ளவங்களுக்கு சொன்னாதான் அவங்க அதன்படி கேட்டு நடப்பாங்க. அதே போல நீங்க இப்ப என்ன தாகத்துல இருக்கீங்கன்னா, காலகாலத்தில் இந்த சிவபுராண பாட்டை கொஞ்சம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்படி நம்ம ஒவ்வொரு பிறவியிலையும் நாம எப்படி இருந்திருக்கோம், ஒவ்வொரு பிறவியா எடுத்து வந்து கொண்டே எல்லா பிறப்பும். என்னென்ன பிறப்பு? எல்லா பிறப்பு 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84,100,000 யோனி பிரதங்கள்ல நாம பிறந்து பிறந்து இறந்து பிறந்து வந்துகிட்டே இருந்திருக்கோம். ஆரம்பத்திலே நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? பிறவில்லாம ஆகுறதுக்கு அப்பசாமி சொல்றாரு, திருநாமம் அஞ்சலத்தும் செப்பாராயில் திறமொருகால் தீவண்ண பேசாராயில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராயில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராயில் அருநோய்கள் கெட திரு வெந்நீர் அணியாராயில் அலியற்றால் திறந்தவாறு ஏதோ எண்ணி பெருநோய்கள் மிக நடிக பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார். அதை செஞ்சிருந்தோம்னா நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? பிறப்பதற்கே தொழிலாகி மறுபடியும் பிறவி எடுத்துக்க மாட்டோம். தினசரி அஞ்சலத்தை சொல்லணும். வேற என்ன செய்யணும்? திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகி திறமொருகால் தீவண்ண சிவபெருமானை பத்தி தினசரி பேசணும். பேசாதனாலதான் பிறவான சிவன். நீங்க சொற்பொழிவாளர், நீங்க பேசுவீங்க, தினசரி சாமி பத்தி பேசுவீங்க, நாங்க எப்படிங்க பேசுறது அப்படின்னா நமச்சிவாயத்தை நாவில் நவீன்று ஏற்றினாலே இறைவனுடைய புகழை பேசுறது. என்னச்சா அப்படி சாமியுடைய அந்த திறன் இப்படி எத்தனையோ பிறவில நாம் பிறந்து பிறந்து இழைத்து வந்து கொண்டே இருக்கின்றோம். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகி திறமொருகால் தீவண்ணர் பேசாராகி ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகி. ஒரு நாளைக்கு ஒரு காலமாவது போய் திருக்கோயிலுக்கு போய் இறைவனை போய் வலம் வரணும். எல்லாம் கரெக்டாக செய்கிறீங்களா? இது போகலையா? என்ன சொல்றீங்க? தினசரி கோயில் போக மாட்டீங்களா? பக்கத்துல ஏதாவது அழைத்து போயிருக்கேன். பக்கத்துல தினசரி அழைத்து போயிருக்கேன். வாய்ப்பு கிடைக்கும் போது மடாலத்துக்கு என்ன செஞ்சிடணும்? போயிடும். தினசரி திருக்கோயிலுக்கு போகாம இருக்கக்கூடாது, இறைவனை வள வராம இருக்கக்கூடாது. உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராய். தினசரி மலர் பறித்து சாமி கொடுத்துட்டு தான் நீங்க டீ காஃபியே சாப்பிடணும். ஆனா இப்ப யாரும் சொன்னா கேட்பாங்களா? எனக்கு தலைவலி வந்துருங்க, தலைவலி, எனக்கு தலைவலின்னு டீ சாப்பிடாம என்னால இருக்க முடியாதுங்க அப்படிங்கிறாங்கல்ல. நாங்கள் ஒரு யாத்திரைக்கு வந்தோம். போனதுமே எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடணுங்கிற நேரத்தில் இங்கே வருங்க, எனக்கு தலைவலின்னா தலைவலி தாங்க முடியாது, முதல்ல டீ காஃபி வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பூஜை பண்றேன் அப்படின்னாங்க. அதாவது பொதுவான கருத்து என்னன்னா, காலையில இறை வழிபாடு செலுத்தாம நம்ம தண்ணி கூட குடிக்கக்கூடாது, அதுதான் முறை. ஆனா இப்போ யாரும் சொன்னா கேட்க மாட்டாங்க. சரி, தண்ணி குடிச்சாது என்ன செய்ய, பூஜையாவது பண்ணிருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். என்ன அந்த உழைப்பு நமக்கு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் நமக்கு அந்த உழைப்பு வந்துடும். அப்படி நம்ம 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84,100,000 யோனி வேதங்கள்ல உயிரினுடைய வகைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. 84,100,000 ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். மனிதர்கள் 10 லட்சம், தேவர்கள் மனிதர்கள் 9 லட்சம், தேவர்கள் 11 லட்சம், விலங்குகள் 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம், தாவரங்கள் 14 லட்சம் வகைகள்.
ஊர்வனில் 10 லட்சம், இப்படி எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா 84 லட்சம் உயிரினுடைய வகைகள். உயிர்கள் கிடையாது, உயிர்கள் எண்ணிலி உயிர்கள், எண்ண முடியாத அளவுக்கு உயிர்கள் இருக்கு. வகைகள் 84 லட்சம் வகைகள் இருக்கின்றது. அதாவது சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு எப்படி சொல்கின்றது என்றால், அண்டசம் சேதசம் உட்பிச்சம் சராயுசம் எந்தரு 84 நூறாயிரத்து உண்டாம் பல் யோடி வேதங்களில் மானிடத்து உதித்தல் கடலை கையால் நீந்திரன் காரியம் கான் அப்படின்னு நமக்கு நூல். ஒருத்தன் கடல்ல நீச்சல் அடிச்சு கரை சேரனா முடியுமா? அது மாதிரி மனித பிறவி நீந்தியெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். அப்படி வந்திருக்கு இந்த மனித பிறவி. இதை பயன்படுத்தி கொண்டு நாம் என்ன செய்யணும்? உய்வதற்கு உண்டான வழியை நாம் பார்த்து விட வேண்டும். அங்கே ஏற்கனவே பிரம்மா விஷ்ணுலாம் விண்ணுலகத்தில் பேசுகிறாங்க. பூலோகத்தில் போய் பிறந்து சிவபெருமானை பூசிக்காம இப்படி காலத்தை நம்ம போய்கிட்டு இருக்கோமேன்னு பிரம்மா விஷ்ணு பேசிக்கிறாங்க. கோணியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசை படரவும் அளந்தவை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றார். அப்படி அவங்க 2 பேரும் போய் கேட்டாங்க சிவபெருமான் போய் மண்ணுலகத்தை பெருமானை எப்படியாவது நாங்கள் 2 பேரும் பூசிக்கணும்னு கேட்டனும். ஒருத்தர் பிரம்மபுரத்திலையும் ஒருத்தர் நீலிமில்லையும் பூசித்தாங்க. சரி, பூசிச்சாங்களே, என்ன கேட்டுக்கணும் சாமி கிட்ட? பெருமானே பிறவி இல்லாத நிலையை கொடுக்கணும்னு கேட்டிருக்கணும். ஆனா விஷ்ணு என்ன பண்ணிட்டாரு? சாமி அந்த சக்கரத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது. சிவபெருமான்ட்ட வந்துட்டோம்னா நாம் என்ன செய்யக்கூடாது? பிரதிபலனை எதிர்பாராமல் வழிபாடு செய்ய வேண்டும். இப்ப நீங்க போறீங்க சாமிகிட்ட போய், நீ எல்லாரும் என்ன கேட்பீங்க? நோய் நொடி இல்லாம இருக்கணும், அதை கூட கேட்கக்கூடாது. சாமிகிட்ட போய் என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதையும் கேட்கக்கூடாது. இல்ல, நோய் நொடிகள்லாம் எதுக்காக வருதுன்னா, தெரிஞ்சுக்கோங்க, நோய் நொடிகள்லாம் எதுக்காக வருதுன்னா நாம் செய்த வினையின் காரணமாக வருகின்றது. அது பிராப்த வினை. பிராப்த வினையை நாம சிவபெருமானுடைய திருவருளினால் அதை அனுபவித்து தீர்க்க வேண்டும். ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு சாம்பிளுக்கு ஒன்று சொன்னேன். ஒரு அரிசி கடைக்கு போறேன், 1 கிலோ அரிசியை வாங்குறேன். வாங்கிட்டு எப்பா ஒரு 25 கிலோ பேக் பண்ணி வைப்பான் அப்படின்னு நான் கடைக்காரன் சொல்லிட்டு 1 கிலோ மட்டும் வாங்கிட்டு போய் அதுல 1 கிலோ நம்ம போக மாட்டோம், கொஞ்சம் ஒரு காப்பி அரிசியை எடுத்து பொங்கி சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதும் அது வயிறை ஒரு மாதிரி பண்ணுது. உடனே நீங்க என்ன செய்வீங்க? நல்லா இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே வாங்கினதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா, அதை போன் பண்ணி எப்பா அந்த அரிசி வேண்டாப்பா சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்க. அது ஏற்கனவே ஆர்டர் பண்ணதுனால அது சங்கீத வினைன்னு பேரு. ஏற்கனவே செய்த வினை சங்கீத வினை. இனிமே பொங்கணும்னு நினைச்சீங்க பார்த்தீங்களா, அது ஆகாமிய வினை. இப்ப நீங்க பொங்கி சாப்பிட்டீங்கல்ல உள்ள, அதை நீங்க கக்கவா முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதை அனுபவிச்சே தீர்க்கணும். அதுதான் பிரார்த்தனை. இந்த பிறவில நாம எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று பிரார்த்தம் இருக்கின்றதோ அதை நாம் அனுபவித்து தீர்க்க வேண்டும். அது ஒன்றும் செய்யாமல் இருப்பதற்கு திருமுறைகள் பாட வேண்டும். திருமுறை பாடணும், திருக்கோயிலுக்கு போகணும். அதை வினையை வெல்வதற்கு தான் வழிபாடு. எல்லாமே வினைதான். எல்லாம் நீ ஒவ்வொரு அணுவா எடுத்துக்கோங்க. நாம் செய்த சிறு சிறு துன்பங்கள் எடுத்தாலும் சரி, பெரிய பெரிய இன்பங்கள் எடுத்தாலும் சரி, எல்லாமே நாம் செய்த வினைப்பயனுக்கு தகுந்தவாறு சிவபெருமான் நுகரச் செய்கின்றார் நமக்கு. அதுதான் உண்மை. சிலருக்கு வினன்னு சொன்னா கோபம் வரும். என்ன ஒரு வினங்காரு அப்படிம்பாங்க. அப்படிலாம் சிலர் பார்த்து அப்ப பாவம்னு சொல்ல முடியுமா? பாவம் சொல்றதுக்கு என்னன்னு சொல்லிட்டா கூட பிரச்சனை இல்லை. நல்வினை தீவினை 2 வினை. நல்வினை இருந்தாலும் பிறவி வரும், தீவினை இருந்தாலும் பிறகு. எப்படி கேட்குறீங்களா? இப்ப இரும்பு விலங்கா இருந்தாலும் பொன் விலங்கா இருந்தாலும் விலங்கு தானே. இரும்புல விலங்கு போட்டாலும் தங்கத்துல விலங்கு போட்டாலும் விலங்கு தானே. அதே போல நல்வினை செய்தாலும் அதுக்கு பிறவி வரும், தீவினை செய்தாலும் பிறவி வரும். இந்த 2ம் இல்லாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் எல்லா செயலையும் சிவபெருமான் திருவருள் என்று நாம் செய்ய வேண்டும். செய்தால் பிராப்தவனையை அணிவித்துக் கொண்டு எல்லாம் சிவபெருமான் திருவருள் என்று அனுபவித்து தீர்த்தால் நமக்கு மேல்வினை வரும். சங்கீதவனையை குருநாதர் எரித்து விடுவார். தீட்சை செய்யும் போது நீங்க செய்த முச்செய்த வினைகள்லாம் குருநாதர் நீக்கி விடுவார். ஆகாம வினையை அனுஷ்டானத்துல கொடுத்து தீர்த்தணும். பிராப்தவனையை எல்லா சிவபெருமான் திருவருள் என்று அனுபவித்து தீர்த்து விட வேண்டும். அப்ப வினை உங்களுக்கு என்ன செய்யாது? இருக்காது. வினை இல்லைன்னா நமக்கு பிறவி வராது. வினை ஒன்று இருக்கிறதுனாலதான் நம்ம பிறவி வந்து கொண்டே இருக்கு.
அதுதான் தீட்சை. அந்த வினையை நீக்குவதற்கு தான் தீட்சை. குருநாதர் தான் முன் செய்த வினைகள்லாம் எரிக்க முடியும் அவருடைய அருட்பார்வையினால். ஒவ்வொரு நொடியிலும் நான் அதைத்தான் சொல்றேன். எப்படியாவது அடுத்த கார்த்திகைக்குள்ள எல்லாரும் எத்தனை பேர் தீட்சை வாங்குறீங்கன்னு பார்க்கணும். எல்லாம் தயாராகிற மாதிரி தான் தெரியுது. தயாராகிடுவோம். வீட்டுல மட்டும் அனுமதி கொடுக்கட்டும், அப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்ல. சில பேருக்கு வீட்டுல சூழ்நிலைகள் ஒரு மாதிரி. தீட்சை கண்டிப்பா எடுத்து. தீ என்பது கெடுப்பது, சை என்பது கொடுப்பது. தீட்சை என்றால் மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பதுன்னு அர்த்தம். நம்மளுடைய ஆணவமனத்தை கெடுத்து ஞானத்தை கொடுத்தல் தீட்சை என்று பெயர். அப்ப சாமி நம்ம எல்லா விதமான உபகாரம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. அந்த இதெல்லாம் நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு பிறவிலையும் அவனுக்கு நான் தொண்டு செய்தால் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று இருந்தால் நமக்கு பிறவி போய்விடும். எல்லா பிறப்பும் பெருமானே நான் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன். அதனால காசியில இறந்த ஆன்மாக்கள்லாம் இலைப்பாற்றுவதற்கு அம்பாள் வந்து என்ன செய்வாங்களாம், மடியில கிடத்தி இலைப்பாற்றுவாங்க காசியில. இதை நேரடியா ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்திருக்காரு. அவர் ஞானக்கண்ணு தெரிஞ்சது. அதை பாடல் எழுதி வச்சிருக்கு. உருவராதென்று தன் எல்லை வட்டத்திற்குள் உற்று இருந்து இறந்தவருக்கு, அங்க யாரு தங்கி இறக்கின்றார்களோ இறந்தவருக்கு உமை இலைப்பாற்றி விசாலாட்சி அம்மா என்ன செய்வாங்க, அந்த உயிர், இந்த உயிர் பல்வேறு பிறவி பிறந்து பிறந்து இழைத்திருக்கின்றதே அப்படின்னு சொல்லி அம்பாள் மடியில் கிடத்தி இலைப்பாற்றுவாங்க. உமை இலைப்பாற்றி உம்பர்கோன் விஸ்வபதி வந்து ஒருவள செவியினால் தாரக பிரம்மத்தை உபதேசமாய் அருளியும் ஈரட்டு வடிவு தரும் காசிமாநகர் அப்படின்னு நூல் சொல்லு. காசியில இறந்த ஆன்மாக்களுக்கு சிவபெருமான், ஏன்னா குருவர் இல்லாம திருவருள் கிடையாது. சிவபெருமானே குருவாக வந்து வலது செவியில் உபதேசம் செய்துதான் என்ன செய்யறாராம், மோட்சத்தை கொடுக்குறாரு. அப்ப குருவர் இல்லாம என்ன செய்ய முடியாது, திருவருள அடைய முடியாது. அதுக்குதான் சொல்றேன், காலகாலத்துல எல்லாரும் தீட்சைய இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்கும், வாய்த்தது ஈதோ பிறவி நம் தமக்கு மதித்திரு. சென்ற முறை ராதாசம் வந்தாங்க, வந்து டக்கு டக்கு டக்குன்னு பூஜை உடனே அடுத்தது கொடுங்க, இந்த ஜெராக்ஸை கொடுங்க, உடனே பார்த்து அதை செய்யணும். உடனே இது மோதிரம், கர்ப்ப மோதிரத்தை கொடுங்க, உடனே எதுனாலும் உடனே செய்யணும். இந்த காலத்தை தள்ளியே போடக்கூடாது. உடனே டக்கு 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 டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க அனுஷ்டானத்தை. வாங்கின அன்னைக்கு சாயங்காலமே குளத்துல வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆர்வம் நமக்கு இருக்கணும். வந்து இருந்துச்சுன்னா எல்லாருமே என்ன செஞ்சிடலாம், டீச்சர் வாங்கி கொடுக்கறதுக்கு அதையும் தயாரா இருக்கேன், வாங்குறதுக்கு நீங்க தயாரா. சிவபெருமான் அன்னைக்கே தூக்கிட்டாரு, எப்போ வேணாலும் வாங்கப்பான்ட்டு. நாம போறதுக்கு முயற்சி பண்ணணும். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குரு பெருமான் நமக்கு குருவாக வரும். குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒடியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய். எத்தனை சொல்றாரு பாருங்க. அருணைநாத பெருமான் தான் சொல்ல முடியும், மற்ற யாரும் சொல்ல முடியும். அந்த அளவு சொல்றாரு. முருகப்பெருமான் குருவாக வந்து உபதேசம் செய்தருள்வார். இப்ப பாத யாத்திரைலாம் போறாங்களா, முருகப்பெருமான் பாத யாத்திரை போறாங்கல்ல, அவங்க அடுத்த பிறவில சிவனடியார் ஆயிடுவாங்க. நெசவுதான். முருகப்பெருமான் வழிபாடு செய்யாம நம்ம என்ன செய்ய முடியாது. சிவ வழிபாட்டுல சிவபெருமான் குழந்தை பருவம், அதுதான் முருகப்பெருமான். அந்த பருவத்தை நாம் வழிபாடு செய்தால்தான் நாம் இந்த வழிபாட்டில் நிலைத்து இருக்க முடியும். எல்லாரையும் பாருங்க, ஆரம்பத்துல நீச்சல் எடுத்தவங்க கூட கேளுங்க, முருகப்பெருமான் தாங்க எனக்கு என்னை ஆட்கொண்டது அவர் தான் அப்படிம்பாங்க. ஏன்னா சாமி வந்து குருவாக வந்து நமக்கு உபதேசம் செய்ய வேண்டும். முக்தி என்கின்ற விருப்பத்தை முருகப்பெருமான் தான் செய்யும். இந்த உலக விருப்பம்லாம் யாரு அருளால வரும், முருகப்பெருமானுடைய. இந்த உலக நாட்டை போதும், எனக்கு முக்தி வேணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை செய்வது முருகப்பெருமான். அதை சொல்லும் போதே முக்திக்கு ஒரு வித்து குருவரன் என போதும் சொல்றாருல, முக்திக்கு வித்தாக வழங்கக்கூடியவர் அவர் யாரு, முருகர் யாரு, சிவபெருமான் என்பதை மறந்துடக்கூடாது. அடிக்கடி யாவப்படுத்திக்கிட்டே இருக்கணும். முருகப்பெருமான் சிவபெருமானே. அஞ்சுகமென்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமர நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சு ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார். அஞ்சு முகம்னா இந்த அஞ்சு முகம் இல்லை, நாம் அஞ்சுனா அந்த ஆறுமுகம் வந்து தோன்றும் தான் அது. அது மாதிரி புந்திக்குள் இடர் செய்யக்க புதல்வனை தெரிந்துமென்னா அந்திக்குள் நிகழ்வை அண்ணல் அறிஞராயோர் சிந்திக்கும் தன் தொல்லை பெருமுகம் ஆர்வம் கொண்டார். அஞ்சு முகத்தோடு அந்த ஆறாவது முகத்தை ஞானியுடைய கண்ணுக்கு மட்டுமே காண்பித்துக் கொண்டிருந்த அந்த திருமுகத்தை இப்பொழுது எல்லா உயிர்களும் கண்டு தொலை வேண்டும் என்று கொண்டு வந்த முகம். அதை வச்சுதான் சுவாமி என்ன செய்கிறார், உபதேசம் நமக்கு செய்கின்றார். சரி, எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன். ஒரு பிறகு நான் பிறந்து 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 திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கேன்.
இதுக்கு ஒரே காரணம் என்ன? இருள் சேர் இருவினையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. நமக்கு இருவினைனால நமக்கு பிறப்பு வருது. அப்ப அந்த இருவினை போவதுக்கு என்ன செய்யணுமா? பொருள் நூலாகிய சாத்திரத்தையும் புகழ் நூலாகிய திருமுறைகளையும் பாடினால் ஒழிய நாம் மீவு பெற முடியாது. ரொம்ப சொல்லுது. அப்ப பொருள் நூல் என்னது? சாத்திர நூலாகிய சித்தாந்தம். புகழ் நூல் என்னது? திருமுறைகள். இது ரெண்டையும் பாடி உய வேண்டும் என்று வள்ளுவரே சொல்றாரு. புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவனை பொருள் சேர், பொருள் சேர்னா சாத்திரம், புகழ் புரிந்தார் மாட்டு திருமுறை. சாத்திரத்தை நன்றாக கற்க வேண்டும். சாத்திரத்தை நன்றாக கற்காமல் திருமுறைக்கு இதுதான் பொருள் என்று சொல்ல முடியாது. திருமுறை பாடுறோம், அதுக்கு பொருள் தெரிஞ்சு பாடினா ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். சாமி எவ்வளவு உபகாரம் செய்கின்றார் என்ற உணர்வு திருமுறைகளை பாடும்போதுதான் வரும். பூஜையில மற்ற நேரம்லாம் கண்ணீர் வராது. பூஜை அதை எடுப்போம் இதை எடுப்போம், தண்ணி எடுத்து ஊற்றுவோம், அதுக்கு மந்திரங்கள் சொல்லுவோம், அர்ச்சனை புரிவோம், அதுலலாம் கண்ணீர் வருதா என்று சொல்ல முடியாது. ஆனா கடைசி உட்கார்ந்து திருமுறை பாடுவோம் பாருங்க, அப்பதான் தன்னுடைய இறைவையும் இறைவனுடைய பெருமையும் எண்ணி எண்ணி வழிபாடு செய்யும் போது, அந்த திருமுறைகளோடு பொருள் தெரிந்து ஒன்றும் போது நமக்கு அந்த உணர்வு வந்து அழுகை. பூஜை செய்யும் போது அழுக வராம என்ன செய்யக்கூடாது? எந்திக்க கூடாது. எல்லாம் அப்படி இருக்கீங்களா? நான் பூஜையில உட்கார்ந்தேன்னா அழுகாம நான் எந்திக்கிறதே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கை தூக்குங்க. எனக்கு அண்ணா அது நம்ம செய்த வினைதான். அது நம்ம செய்த வினைதான் காரணம். ஏதோ அந்த நேரத்துல உணர்வு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது வரணும். அதுதான் ரொம்ப சிறப்பு. சந்தோஷமா இருக்கும்போது வரணும். சந்தோஷமா இருக்கும்போது சாமியாவது ஒண்ணாவது சீக்கிரம் காலகட்டத்துல பூசிய முடியாது, ஓடுவோம் விட்டு ஓடத்தான் போகும். மாணிக்க பெருமானு ஒவ்வொரு நிலையிலையும் தன்னுடைய இனிமையை அடிக்கணும் நினைக்கிறது. ஆயினும் கிடையாது, சிறுநாயினும் கிடையாது. பஞ்சாய அடிமடவாள் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் நின்னருளால் உயிங்கேன் எம் பெருமானே உடையானே அடியேனை அஞ்சேன் என்று ஆண்டவாறு அன்றே அம்பலத்து அமுதே அம்பலத்து அமுதே. சாமி நான் பெண்கள் பின்னாடிலாம் போறேன் சாமி. பஞ்சாய அடிமடவால் கடைக்கண்ணால் இடர்பட்டு, அதனால நான் என்ன செய்யறேன்? துன்பத்தான் படுறேன், இடர்பட்டு. நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் இன்னருளால் உயிஞ்சேன் எம் பெருமானே. பெருமானே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன நீ என்ன செய்யணும்? என்னுடைய பயத்தை நீ போக்கணும். அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே என் அம்பலத்து அமுதே. எப்படி சொல்றாரு பாருங்க. அதே இன்னொரு பாட்டு சொல்றாரு, கற்றறியேன் கலை ஞானம். சாமி எனக்கு எந்த அறிவும் கிடையாது, கற்றறியக்கூடிய அறிவு எனக்கு கிடையாது. இப்ப நாம அப்படி சொல்லுவோமா? நான் எத்தனை பாட்டு எழுதியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? நம்ம விரும்பம் நமக்கு அடிக்கடி தெரியுது. நம்மளை சுத்தமா நம்ம ரொம்ப கீழான நிலைக்கு போயிடணும். அதாவது எதுலன்னா மற்றவர்களை காட்டிலும் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம அவங்களுக்கெல்லாம் கீழே அப்படின்னு நினைக்கணும். இப்ப சிவருமனை சொல்லும்போது எப்படி சொல்றாரு? யாவருக்கு மேலாம் அளவில்லா சீருடையான், யாவருக்கும் கீழாம் அடியேனே, யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு எம்பெருமான் மற்றும் செய்கேன் செய்யும் பகைங்கிறார்ல மாணிக்க பெருமான். எப்படி சொல்றா பாருங்க. சிவபெருமானை உயர்த்தி தன்னை தாழ்த்துறாரா? இப்படிதான் நம்ம வழிபாடு செய்யணும். நம்ம சைவ வழிபாடு முழுவதும் தாழ்வு என்னும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்வரல் அரித்து சால உயர்ந்த சிவ ஞானத்தினாலே போலிட மதியினானை போற்றுவார்கள் தோற்றினாரே என்று சொல்வதற்கு நாங்க தாழ்வு என்னும் தன்மை நமக்கு வர வேண்டும். நான் எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு வணக்கம் கூட சொல்ல மாட்டேங்கப்பா நீயே அப்படியாங்கல்ல, அப்படிலாம் இருக்குல்ல. எவ்வளவு பெரிய ஆளு. நம்ம சைவத்துலதான் சின்னாளா இருந்தாலும் பெரியாளா இருந்தாலும் ஒரே போல் பார்க்கக்கூடிய தன்மை. ஞானசம்பந்த பெருமாள் குழந்தையில இருந்து தான் வந்தார். அப்ப சுவாமிகள் எத்தனை வயசு? 2 பேரும் எப்படி சந்திச்சுட்டாங்க? அவரு சந்திக்கும் போதே அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு. அந்த வடிவில் கொளி திருநீரும் கண்டை மிகையாம் கருத்தும் கையில் உளவாரப்படையும் வந்திரி கண்ணீர் மலையும் வடிவில் கொளி திருநீரும் அந்தமில்லா அரசும் எதிர் வந்து அணையா 2 பேரும் வந்து அப்படி சந்திச்சுட்டாங்க.
திருஞான சம்பந்த பெருமானும் அப்படியே போய் பார்த்தவரு திருவடியில வந்து 70 வயசு ஆளு. அந்த நேரத்துல ஞானப்பாலா இருந்தபோது அவருக்கு 3 வயசு ஞானசம்பந்த பெருமான் திருவடியில போய் விழுது. இப்ப நம்ம விழுவோமா? அப்படி நேத்து முளைச்ச காலா அன்னைக்கு ஓங்கால நான் விழுவணுமா அப்படி காலம் சொல்லுவோம். அப்படித்தானே சொல்றோம். நேத்து நேத்து முளைச்ச காளையா நீ அப்படிங்க. ஆனா ஞானசம்பந்த பெருமான் பார்த்தது ஏன்னா அந்த வேடம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஞானசம்பந்த பெருமான் வேடத்தை சொல்லும்போது சைக்காசங்க நல்லா சொல்லு. அப்படி சிவபெருமான் மாதிரி உட்காந்துருப்பான் மதுரையில. சொக்கநாதரை தரிசனம் பண்ணும்போது அந்த 16 இடங்களை திருநீர் பூசி ருத்ராஜம் அணிஞ்சு தேனக்க மலர்கொண்டை செஞ்சடையா சீதொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். எல்லாரும் கண்களிப்ப ஞானசம்பந்த பெருமானை கண்டு வியந்தார்களாம். அப்படி இருந்தாராம் ஞானசம்பந்த பெருமான். பார்க்க அப்படி சிவ பொலிவா இருக்காரு. எந்த நேரமும் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பகவாதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையில்லா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். என்னைக்கு ஞானப்பாலம் இருந்தாரோ அன்னைக்கு எல்லா வகையான ஞானமும் அவருக்கு வந்தது. ஞானம் என்பது எல்லாத்தையும் சிவமா பார்க்கக்கூடியதில்லை, அதுதான் ஞானம். இப்ப நமக்கு மரம் மரமா தான் தெரியுது, செவரா தான் தெரியுது, கட்டையா தான் தெரியுது, டேபிளா தான் தெரியுது. அதுலயும் சிவத்தை பார்க்கணும், அதுதான் ஞான நிலை. யார்ட்டையும் பாகுபாடு பார்க்காம இருக்கணும், அதுதான் ஞான நிலை. இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு பார்க்கக்கூடாது, அதுதான் ஞான நிலை. எல்லாரையும் ஒரே போல கருதணும், அதுதான் ஞான நிலை. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்துலயும் சிவத்தை பார்ப்பதுதான் உண்மையான ஞானம். அது உடனே வந்துருமானோ வராது. அதுக்கு முன்னாடி 3 இருக்கு, அதை முடிக்கணும். சரியை கிரியை யோகம் முடிச்சாதான் அந்த ஞான நிலை வரும், அது வரைக்கும் வராது. அப்படி எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். மெய் சிவபெருமான் தான் மெய். மற்ற பொருள்கள் இங்க தோன்றி இருந்து மறையக்கூடிய பொருள்கள், நிலையில்லாத பொருள்கள். சிவபெருமான் ஒருத்தர் தான் நிலையானவர். நமக்கு 6வது கொடுத்ததனுடைய பயன் என்ன அப்படின்னா, எது நிலையுடையது எது நிலையற்றது என்பதை உணர்ந்து அந்த நிலையான பொருளோடு ஒன்றுவதுதான் நம்முடைய இந்த உயிருடைய செயல். ஆனா நாம அப்படி செய்வோம் அப்படின்னா நம்ம செய்ய முடியும். நிலையான பொருள் யாரு? இறைவன் ஒருத்தர் தான். அவர் ஒருத்தர் தான் மெய். ஆனா இந்த உடம்புக்கு மெய்யின்னு ஒரு பேரு. இந்த உடம்பு மெய்யும்பாங்க. மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்றோம்ல, இந்த உடம்பு மெய்ன்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இது ஜலப்பொருள் தான். இந்த உடம்புக்குள்ள யார் இருக்கா? உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருவொரு ஒன்று கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று அந்த உடம்பினை நான் உள்ளிருந்து ஓம்புகின்றேன். உள்ள சாமி இருக்காரு. அதனால இந்த உடம்புக்கு என்ன பேரு? மெய்யின்னு பேரு. மெய்யான இறைவன் உள்ள இருக்கிறதுனால இதுக்கு மெய்யே. எல்லாவற்றுக்கும் உண்மையானவனே. நாம காலையில எந்திரிச்சு சொல்ற பொய் இரவு வரைக்கும் விடுறது கிடையாது. 12 மணி ஆனாலும் 12 மணிக்கு உட்காந்து ஒரு ஆள் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடிக்கு பக்கத்துல ஒரு யாத்திரை போயிருந்தோம். நாங்க 2 பேரும் தான் உறங்குறதுக்கு ரெடியா இருந்தோம். நான் அடி எல்லாம் முடிச்சுட்டு உடனே பக்கத்துல வந்துட்டு, நான் மதுரையில் இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாரு. இருக்கிறது நாங்க எங்க இருக்கோம்? சீர்திருல தான் இருக்கோம். சீர்திரு அப்பதான் யாத்திரை கிளம்ப போறோம். நான் வந்து மதுரையில இருக்கேன் அப்படிங்கிறேன். பூசாம எத்தனை மணிக்கு? நைட்டு 12 மணிக்கு. 12 மணிக்கு பொய். இப்படி நிறைய பொய் எல்லாம் வருது. அது மாதிரி காலைல எந்திரிச்சதும் பொய். இப்படி காலையில இருந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பொய் சொன்னா சிவபெருமானுடைய அருள் கிடைக்கவே கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பொய் சொன்னா அப்ப எப்படி இருக்கணும்? ஒரு போஜனம் கிடைக்காது சொல்லிட்டாங்க. பொய் சொன்ன வாய்க்கு வாய்மை எனப்படுவது யாதனின் தீமை இல்லாத சொல்லல்னாரு வள்ளுவர். அடுத்தவங்களுக்கு தீங்கு இல்லாத சொல்லா இருக்கணும், அதுதான் உண்மையான வாய்மை அப்படின்னாரு. பொய் சொல்றது கூட சொல்லல, தீமை மற்றவர்களுக்கு நீ சொல்றது தீங்கு இல்லாம இருக்கணும், நீ சொல்ற சொல்லு அப்படி இருக்கணும், அதுதான் உண்மையான வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதனின் தீமை இல்லாத சொல்லல். சிலவெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க மனநோம்படி ஈஸியா சொல்லிடுவாங்க. அவரை நினைச்சு இதுக்கு அவன் என்ன 2 அடி கூட அடிச்சிருக்கலாம் அப்படின்னு. ஊத்தி 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 அவ்வளோ ஊத்தி 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 அதை நினைச்சு 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 அவளை பார்க்க கூட முடியாது அடுத்த தடவை. அந்த அளவுக்கு அவங்க பேசிடுவாங்க. இப்படி பார்க்க முடியாம ஆக்கிவிட்டாங்க. அதான் இப்படி பேசிவிட்டாங்க. அடிச்சா கூட அந்த நிமிஷம் மறந்துடுவாங்க. ஆனா அந்த பேச்சு இருக்கு பாருங்க, அதனாலதான்
அதாவது உணர்ந்து பேச வேண்டும். எந்த இடத்துல எப்படி பேச வேண்டுமோ அறிந்து பேச வேண்டும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிரமமாயிட்டு. தீமை இல்லாத சொல்லலாக இருக்க வேண்டும் உங்களுடைய சொல். அப்படி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே மெய்யானவனே நீதான் உண்மை பொருள். இப்ப நாமெல்லாம் எப்படிப்பட்ட பொருள்? மெய்யான பொருள். தோன்றுவோம், இருப்போம், மறுபடியும் இந்த உடம்பானது என்ன ஆயிரும்? அழிஞ்சு போயிடும். ஆனா உயிர் நித்திய பொருள். சிவபெருமான் போல இந்த உயிரானது நித்திய பொருள். இந்த உடம்பானது என்ன ஆகும்? மாயின் காரியமாக வந்து மாயிலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த உடம்பானது தனு கரண புவன போகங்களை எல்லாம் சிவபெருமான் நமக்காக அனுபவிப்பதற்கு என்ன செய்யறாரு? மாயிலிருந்து கொடுத்துருக்காரு இந்த உடம்பு. மறுபடியும் இது என்ன ஆயிருது? அங்கேயே போயிடுது. ஒண்ணு மண்ணில் வச்சு புதைச்சிடறாங்க, இல்லைன்னா நெருப்புல வச்சு எரிச்சிடறாங்க. பஞ்சபூதங்களுக்கு அது என்ன ஆயிருது? உடம்பானது பஞ்சபூதங்கள்ல இருந்து சாமி கொடுத்தாரு. இந்த உடம்புல பஞ்சபூதங்கள் இருக்கு. நெருப்பு எதா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். பஞ்சபூதங்கள்ல நெருப்பு நம்ம உடம்புல எங்க இருக்கு? பசிக்குங்க, அடிவயிறு பசிக்குங்க. நெருப்பு அங்க வச்சிருக்காரு, அடிவயிற்றுல வச்சிருக்க. ரொம்ப பசி தாங்க முடியலங்க. அது 1 மணி, அது சுகர் வந்தவங்களுக்கு 12 மணிக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். கொண்டா கொண்டா அப்படிங்கும் அடிக்கிறது. தீயா பசிக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதான் நெருப்பு அடியில் வச்சிருக்காரு சாமி. தண்ணி எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீர் எங்க இருக்கு? ஏன் சார்? ரத்தம். ரத்தம்னா நீர். நீர்னால ஆனதுதான் ரத்தம். ரத்தம் வேர்வை எல்லாம் நீர்னால ஆனது. காற்று எங்க இருக்கு சொல்லுங்க. நீரு. நிலம். நிலம் எங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். மண்ணு. இந்த உடம்புதான் மண்ணு, மண்ணினால் ஆனது. மண்ணையே மண்ணை திங்கிறாங்க மாதிரி மண்ணுல இருந்து தான் நம்ம வந்து கடைக்கு மண்ணுக்குள்ளே என்ன செய்வோம் போய். அந்த தாவரங்கள்ல அந்த கிழங்கு வகைகளை எல்லாம் அந்த கணவரானவர் உண்டு 2 மாதம் கணவர்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் மனைவிட்ட 10 மாசம் இருக்கும் அந்த கருவானது. அதுக்கப்புறம் தான் குழந்தைய. முதல்ல யார்கிட்ட இருக்கும்? தந்தைகிட்ட இருக்குமா தாய்கிட்ட இருக்குமா? தந்தைகிட்ட 2 மாசம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் தாய் வகுத்துல போனதுக்கு அப்புறம் 10 மாசம். ரூல்ஸ் படி பார்த்தா 12 மாசம். அதனாலதான் எல்லாரும் அம்மையே அப்பான்னு பாடினாங்க. அப்பர் சாமிகள் மட்டும் அப்பண்ணி அம்மை நீ ஐயனும் நீன்னு பாடினார். முதல்ல யார சொன்னாரு? அப்பாவை சொன்னாரு. அப்பண்ணி அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனமும் உய்ப்பனமும் தோற்றுவாய் நீ துணையா என் நெஞ்ச துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே. எப்படி பாட்டு எல்லாம் பாடுறீங்களா? நாங்க தினசரி பாடுறோங்க தேவார படத்துல அப்படின்னு சொல்றது தெரியுது. கரெக்டா? அந்த தேவார புக்கில் தானே பாடுவீங்களா? சரி, குடும்ப அளவுக்கு தேவாரம் பாடுங்க. அந்த இதையும் பாடிட்டு ஒவ்வொரு பதியத்திலையும் பதிகமா பாடிடுங்க. 12 பதியம். இப்ப நீங்க வந்தீங்கன்னா 12 பதியம் படிக்கிறது கரெக்டா 1 மணி நேரம் ஆயிரும். அந்த பதிகமா பாடுறீங்களா? சரி. ஏன்னா ஒவ்வொரு பாடல்லையும் முடிவுல இந்த பாடலும் 10 பாடவல்லால் பாவம் பறையுமே அப்படின்னு சொல்றாரா? அப்ப 10 பாடலையும் பாடினாதான் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். நான் அதுக்காக பாட வேண்டாம் சொல்றேன். தேவாரம் பாடுங்க, அதே வச்சுக்கோங்க. அதனால பதிகமாகவும் பாடுறதுக்கு முயற்சி. சரிதானே? எல்லா பாடலுமே அதான் சொல்றாரு. ஆற்றல் அடலுடைய ஏறும் ஆளவாயான் திருநீற்றை போற்றி புகழின் இல்லாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற ஈப்பினி ஆயின தீர சாற்றிய பாடல்கள் 10 சொன்னாரா, 5 சொன்னாரா, 3 சொன்னாரா, 2 சொன்னாரா? சாற்றிய பாடல்கள் 10. இந்த 10 பாடல் யார் பாட உள்ளார்களோ அவர்கள் அதனால பதிகமா பாடுறதுக்கு எல்லாரும் என்ன செய்யுங்க? அந்த பெரிய புக் வச்சிருக்கீங்களா? பன்னீர் திருமுறை புக் வச்சிருக்கீங்களா? சரி, அதை வச்சு பாடுங்க. என்ன சார்? அப்படின்னு உங்கள்கிட்ட ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன். என்ன சார்? முடிஞ்ச அளவுக்கு பதிகமா நீங்க எந்த அதுல பாடுறீங்களா அதே ராகத்தை நீங்க அந்த 10 பாட்டுலையும் சேர்ந்து பாடிடுங்க. அவ்வளவுதான். இப்ப எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே அந்த பாட்டை அதே அந்த 10 பாட்டை அதே ராகத்தை பாடிடுங்க. அவ்வளவுதான். 3 இருக்குல்ல, அதுதான் நான் பன்னீர் திருமுறைன்னு வாங்கி வச்சுக்கணும். நாங்கெல்லாம் அப்படிதான் வச்சிருக்கோம். எங்க வழிபாட்டுல வந்து பன்னீர் திருமுறை வச்சு எங்க இல்லந்து ஒரு திருமுறை போனோம்னா 10 அதிகமாக தான் பாடுவோம். 12 திருமுறையில கரெக்டா பாடுறதுக்கு கரெக்டா 1 மணி 1.5 நேரம் 1.5 மணி நேரம் ஆயிரும். கரெக்டா ஒவ்வொரு திருமுறையும் பாடும்போது முடிச்சுட்டு திருப்பூர் பாடி முடிக்க கரெக்டா அந்த வழிபாடு பூர்த்தியாயிரும்.
இந்த குரு சுவாக்கு தெரியும். என்ன சுவா அப்படித்தானே சுவா? அவங்க வருவாங்க, நம்ம எல்லா வழிபாட்டுக்கு வருவாங்க. சரி, அப்படி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன் அடிகள். சாமியுடைய திருவடி சொல்லும்போது எப்படி சொல்றாரு? பொன் அடிகள்னு. செம்புல கூட இயல்பா என்ன இருக்கும்? களிம்பு இருக்கும். ஆனா பொண்ணுல அப்படி கிடையாது, சொக்க தங்கம். சாமி எப்படின்னா, இப்ப உள்ள சொக்க தங்கம் இருக்குல்ல, இந்த சொக்க தங்கத்தை நீங்க போய் டெஸ்டிங் போடுங்க, என்ன டச் போட்டு வருதுன்னு மட்டும் பாருங்க. 100 டச்சு காமிக்கவே காமிக்காது. எப்பேற்பட்ட சொக்க தங்கமும் 99.9 தான் காமிக்கும். அந்த 100 டச்சு யாரு? சிவபெருமான் ஒருத்தர் தான் 100. மற்றவெல்லாம் இங்க உலகத்துல எல்லா பொருளுமே குறைவுடைய பொருள்கள், மறந்துடக்கூடாது. சாமி ஒருத்தர் தான் குறைவில்லா நிறைவே போதில்லா அமுது. அது ஒருத்தர் தான் முழுக்க முழுக்க 100 டச்சு. யாரு? சிவன். மெய்யே உன் பொன் அடிகள். சாமிய பொன்னார் வேணியனே மக, பொன்னார் வேணியனே புலி தோலை அரை கசித்து மின்னார் செஞ்சடைவேல் விழிர் கொன்றை மண்ணே மாமணியே மலபாடியில் மாணிக்கமே அண்ணே உன்னையெல்லாம் இனி யாரையும் நினைக்கேனே. நம்ம திருச்சியில படுத்திருக்க நம்ம சுந்தரம் சாமி அப்படி ஆழ்ந்து உறங்கி கொண்டிருக்கும் போது சிவபெருமான் அவருக்கு கனவில் தோன்றி மலபாடி வர மறந்தனையோ அப்படிங்கிறார். ஆகா, சாமி மலபாடி வர சொல்லிட்டாரே அப்படின்னு வேகமா போறாரு. மலபாடி போய் இந்த பதியத்தை பாடுறாரு. சாமி அவருக்கு எப்படி காட்சி கொடுக்காரு? பொன்னார் மேனிதான் காட்சி கொடுக்காரு. அண்ணே உன்னையெல்லாம் இனி யாரையும் நினைக்க. என்ன சாமி இப்படி சொல்லிட்ட? மலபாடி வர மறந்தனையோன்ட்டே சாமி, உன்னை நான் மறப்பனா? மறந்தா எனக்கு வாழ்வுதான் இங்க உண்டாகுமா? அதனால அண்ணே உன்னையெல்லாம் இனி யாரையும் நினைக்கேன் அப்படின்னு எப்படி சொல்றாரு பாருங்க. அவரை மறந்தா நமக்கு இந்த உலகத்துல வாழ்வு உண்டா? சொல்லுங்க பார்ப்போம். இதனுடைய கருணையை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் அவரை மறக்காம இருக்கும். சாமி நம்மளை விட்டு எப்படி பிரியாம அகலாம நம்ம கூடயே இருக்காரோ, அதே போல நாமும் அவர் என்ன செய்யக்கூடாது? ஒரே பொருள் சிவத்தை தவிர வேற எதையும் சிந்திக்காத நிலைக்கு நம்ம உயரணும். காரைக்கிழமை அப்படிதான் இருந்தாங்க. ஒன்றே நினைத்திருந்தேன், ஒன்றே துணிந்து ஒளிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள் அடைத்தேன், ஒன்றே கான் கங்கையான் திங்கள் கதிர்முடியான் பொங்கலிசே அங்கேற்கு ஆளாம் அது அப்படின்னாங்க காரைக்கிழமை. அந்த ஒரு பொருளே அழுந்தி இருப்பது, வேற எதுவுமே தெரியாது. கற்புடைய மனைவி கணவனை தவிர எதையும் நினைக்க மாட்டான். அதே போல கற்புடைய நாம் சிவபெருமானை தவிர என்ன செய்யக்கூடாது? மற்றறியேன் பிற தெய்வம் வாக்கியலால் வார்கடல் வந்து உற்று இருமாந்து இருந்தேன் என் பெருமானே அடியேற்கு பொறுத்த வீசு நாய்க்கு இடுமாறு அன்றே நீ பொன்னருடைய அப்படிங்கிறாரு மாணிக்கவாசன். கற்புடைய நாம கனவுல கூட என்ன செய்யக்கூடாது? பிற தெய்வம் நினையாத நிலைக்கு நாம் இருக்கணும். ஒரே தெய்வம் சித்தமதை ஒன்ற வைத்தார் சிவமதை நினைய வைத்தார்னு அந்த ஒரு பொருள் அழுந்தம். கலைக்க மேல அதுல தெளிவா இருந்தாங்க. சாமி இடர்களையாரேனும், எனக்கு எத்தனை இடர் இருந்தாலும் பரவாயில்ல, எமக்கு இறங்காரேனும், எனக்கு இறங்கி நீ அரிசி ஏற்றாலும் பரவாயில்ல, படரும் நெறிவணியாரேனும் சுடர் உருவில், எனக்கு இப்படி போ அப்படி போன்னு எனக்கு ஒரு நல்ல பாதையை காட்டாட்டாலும் பரவாயில்ல, என் அன்பு முழுவதும் உனக்கு தான் சாமி அப்படின்னு அந்த உரைப்பு பார்த்தீங்களா? இப்ப நாமெல்லாம் அந்த உரைப்பு இருக்கோம்னா நமக்கு இன்னும் அந்த அனுபவம் நிறைய வரணும். நம்ம இன்னும் பல பிறவிகள் எடுத்தாதான் நமக்கு அந்த அனுபவம் அந்த அளவுக்கு உண்டுதல் வரும். சாமி கிட்ட ஒன்றே நினைத்திருந்தேன், ஒன்றே துணிந்தொழிந்த நிலை வந்து எனக்கு நல்லா தெரியும் சாமி, நீ ஒருவன் தான் முழுமுதற் பொருள், என் நெஞ்சு அவருக்கு அப்படின்னு, என் எண்ணம் முழுவதும் என் சிந்தனை முழுவதும் என் நெஞ்சு முழுவதும் அவருக்கே அப்படின்னு காரைக்கிழமையார் பாடலுக்கு பாடல் பாடியிருக்காங்க. அதனால அந்த பொருளே நாம மெய்யே உன் பொன் அடிகள். சாமியுடைய திருவடி பொன்னார் புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடைவேல் விழில் கொன்றை அணிந்தார். சாமி கொன்றை பூனை ரொம்ப சிறப்பு. கொன்றையும் தாமரையும் நீங்க சாதாரண மலர் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை சாத்தும் போதே இது பெருமானே நீ தாமரையாக ஏற்றுக்கொள், இதை கொன்றையாக ஏற்றுக்கொள் அப்படின்னா சிவபெருமான் கொன்றையா வாங்கிக்குவார். நீங்க எந்த நினைப்புல கொடுக்குறீங்களோ அதன்படி வாங்கிக்குவார். இப்போ உங்களுக்கு கொன்றை கிடைக்கல, நான் எப்படிங்க மேலே ஏறி பறிக்க முடியும்? தாமரை எங்கெங்க போய் சேரியில போய் நான் எடுக்கிறது அப்படின்னு சாதாரண பூவை மலரை பறிச்சு அதை கொன்றையாகவோ தாமரையாகவோ கொடுத்தீங்கன்னா சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார். ஏற்றுவாரா? ஏற்றுக்க மாட்டார். நீ எந்த சிந்தனையோடு கொடுக்குறீங்களோ அதை ஏற்றுக்கொள்ள. ஏன்னா உயிர்களுடைய விருப்பத்துக்கு சுவாமி மாறாக எப்பயுமே நடக்க மாட்டார். இந்த உயிர்களுக்கு என்ன பிடிக்குதோ என்ன விருப்பப்படுதோ அதை செய்வதுதான் சிவபெருமானுக்கு தொழில். அதான் வேண்டுவாருக்கு வேண்டுவன ஈவான் கண்டாய் அப்படின்னாரு. இந்த உயிர்கள் என்ன விருப்பப்படுதோ அதை கொடுப்பதுதான் சிவபெருமானுக்கு. அப்படி மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். திருவடியை பார்த்தாச்சுன்னா அடுத்து என்ன கிடையாது, நேர வீடு பேர் தான். எல்லா பிறப்பும் பிறந்து இறச்சாச்சு.
வினை முடிஞ்சிருச்சு. அப்ப முடிவு என்ன கிடைக்கும்? வீடு பேர் தான் கிடைக்கும், சாமியுடைய திருவடி. எப்ப இந்த திருவடி இங்க ஈஸியா போகலாம் அப்படின்னா, சித்தாந்தத்தின் வழி நீங்கள் கடைபிடித்தால் எளிமையாக சிவபெருமானுடைய திருவடியை எடுத்த இந்த பிறவியிலேயே நீ அடையலாம். சைவ சித்தாந்தத்தையே சிவன் திருக்கடைக்கண் சேர்த்தி ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிவித்து இனி வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாத மலர்கில் வைப்பன் என்று ஒளிந்திடவும் உலகரெல்லாம் மூர்க்கராகி பித்தாந்த படுகொலியில் படுந்து வீழ்வர் இது என்ன பிராந்தே அப்படின்னு சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு சொல்கின்றது. சித்தாந்தத்தின்படி கடைபிடிச்சோம்னா, சித்தாந்தத்தில் என்ன சொல்லணும்னா, சரிகிரி யோகத்தில் இல்லைங்கப்பா உங்களுக்கு ஞானம் விளையும் அப்படின்னு சொல்லப்படுறோம். அதன்படி நாம நடந்தா முதல்ல சிவபெருமான் என்ன பண்ணுவாராம், தன்னை நினைக்குமாறு செய்வாராம் ஜீவன் முத்தராகி. அதுக்கப்புறம் என்ன செய்வாராம், ஆண்டு மலம் கழுவி ஆணவ மலத்தை கழுவி அதுக்கப்புறம் ஞானத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஆனந்தத்தை பொழிவித்து அதுக்கப்புறம் இனி வரும் பிறப்பை அறுத்து அதுக்கப்புறம் முத்தாந்த பாத மலர்கீழ் வைப்பன் என்று ஒளிந்திடவும் கடைசி திருவடியில கொண்டு போய் அழுத்தி இந்த உயிர்களுக்கு பேரின்பத்தை சிவபெருமான் தந்தருள்வார் அப்படின்னு நூல் சொல்லுது. அடியன் சொல்லல, சொன்னது யாரு? சிவஞான சித்தியார் என்கின்ற நூல்ல அருளந்தி சிவாச்சாரியார் சொல்றாரு. ஏன்னா எப்பயுமே நம்மளுடைய பொதுவான கருத்து எதுவுமே கிடையாது, எல்லாமே ஞானிகள் சொன்னதுதான். இது அப்பசாமின்னு சொன்னாரு, இது திருஞான சம்பந்த பெருமான் சொன்னாரு, இது சேக்கிலாசாமி சொன்னாரு, இது அருணைநாதர் சொன்னாரு. நம்ம கையில எதுவுமே நம்மளெல்லாம் அந்த மாதிரிலாம் பாடவும் முடியாது. எல்லாம் பாட்டு எழுதுறவங்க முத கொண்டு நம்ம தேவாரத்துல இருந்து என்ன செய்யறாங்க, பாட்டெல்லாம் எடுக்கிறாங்க. ஆட்டு வித்தால் ஆடுவர் ஆடாதாங்க ஒரு பாட்டே எடுத்துருக்காங்க. இங்க இருந்து எல்லாம் எடுத்து எடுத்து அங்க என்ன செய்யறாங்க, அவங்க சொந்த கவிதைன்னு எழுதிட்டு இருக்காங்க. எல்லாம் இங்க இருந்துதான் எடுக்கப்பட்டது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாயின்ற, நாம் உய்ய வேண்டும் என்றால் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகம். சாமி எப்படி இருக்காருன்னா, நமக்கு ஓம்கார வடிவமாக உள்ளே நமக்கு என்ன இருக்குன்னா, ஓம்கார வடிவத்துல மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இது சாமி என்ன பண்றாரு, உள்ளே இருந்து ஓம்காரமாக இருந்து அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் என்கின்ற 5 வகை இருக்கு. இந்த 5 என்ன செய்யும் அப்படின்னா, அகரம் அகங்காரத்தையும் உகரம் மனத்தையும், அகரம் உகரம் மகரம் மனம் புத்தியையும், விந்து சித்தத்தையும், கடைசி இருக்கக்கூடிய அகரம் உகரம் அகரம் விந்து நாதம் கடைசி இருக்கக்கூடிய புருட தத்துவத்தையும் இயக்கும். இங்க உள்ள இருந்து சுவாமி என்ன பண்றாரு, அதை ஓம்கார வடிவத்தில் இருந்து நம்மை இயக்குகின்றார். அதான் உய்ய, நாம் உய்வதற்காக உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா. சாமி உள்ள ஓம்காரத்தின் உட்பொருள் என்ன தெரியுங்க பார்ப்போம். ஓம்காரத்தின் உட்பொருள் பஞ்சாட்சரம். ஓம்காரத்தின் உட்பொருள் இப்ப திருவாச்சி இருக்குல்ல, கோயில போனீங்கன்னா திருவாச்சி இருக்கான், அது என்னது? அதுதான் ஓம்காரம். அதுல நடராஜர் உள்ள வச்சிருக்காங்களா, அது பஞ்சாட்சரம். சிவபெருமன் நமசிவாய வடிவாக இருக்கின்றார். ஓம்காரத்தின் உட்பொருள் பஞ்சாட்சரம். சிவபெருமான் எனக்கு என்ன தெரியுமா சொன்னாரு, மாணிக்கா சொல்றாரு, சிவபெருமான் எனக்கு ஒன்று உபதேசம் பண்ணாரு அப்படின்னாரு. என்னது அப்படின்னா, அந்த ஓம்காரத்தின் உட்பொருளாகிய பஞ்சாட்சரத்தை எனக்கு உபதேசம் செய்தருளினார் அப்படிங்கிறார். ஓம்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆறுதருவார் அச்சோவே அந்த சொல்றாரா சொல்லலையா? சொல்றாரா? அப்ப பஞ்சாட்சரத்தை அது அவங்க உயிர் பக்குவத்துக்கு தகுந்தவாறு குருநாதர் நமக்கு உபதேசம் செய்வார். நாம் இன்னும் அடிப்படையில தான் இருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பஞ்சாட்சரம் வரும். நம சிவா வரலாம், சிவாய நம்ம வரலாம், சிவாய சிவ வரலாம், சிவசிவான்னு வரலாம், எதுனாலும் கொடுக்கலாம். இல்லை ஓம் நமச்சிவாய கொடுக்கலாம், எதுனாலும் கொடுக்கலாம். அந்தந்த உயிர் பக்குவத்துக்கு தகுந்தவாறு பஞ்சாட்சரம் உபதேசிக்கப்படும். உயிர் எந்த நிலையில இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு குருநாதர் மானுட சட்டை தாங்கி சகல வர்க்க ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் எப்படி வருவாரு, மானுட சட்டை தாங்கி அருள் செய்வார் குருவாக. இப்ப நாம இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்லாம் நம்மளாம் என்ன ஆன்மாக்கள்லாம் நம்மளாம் சகல வர்க்க ஆன்மாக்கள்னு பேரு. நமக்கு மேல் உலகத்துல அனந்த தேவர் உலகம் இருக்கு, அங்க இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு பிரளயாகலர் என்று பெயர். நாம சகலர், அவங்க பிரளயாகலர். பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் எப்படி வருவார் அப்படின்னா, மான் மழு தாங்கி அவர்களுக்கு அருள் செய்வார். அதுக்கு மேல ஒரு உலகம் இருக்கு, அது சிவ தத்துவத்துல இருக்கக்கூடிய நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரன் சுத்தவித்தை என்கின்ற 5 தத்துவங்கள் இருக்கு. அந்த 5 தத்துவத்துல போகக்கூடிய ஆன்மாக்களுக்கு விஞ்ஞான கலர் என்று பெயர். அங்க சிவபெருமானே நேரடியாக இருந்து அறிவோடு அறிவாக இருந்து அவர்களுக்கு உபதேசம் செய்து தருவார்.
அப்ப அவங்க எங்க வரமாட்டாங்க, கீழே மண்ணுலகத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா சிவபெருமானே நேரடியாக இருந்து அறிவு கருவாய் இருந்து வேலை செய்வதனால் அவங்க எங்க வரமாட்டாங்க, பூலோகத்துக்கு வரமாட்டாங்க. இப்படி ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் விஞ்ஞானகலர், பிள்ளையாகலர், சகலர். இப்ப நாம எங்க இருக்கோம், ரொம்ப கீழே இருக்கோம். சுத்தமான தண்ணி மழை நீர் விழுகுது, அது வந்து சுத்தமாயா போகணும். நம்ம வீட்டு மொட்டை மாடியில வந்து தொட்டியில வந்து விழுகுது, என்ன ஆயிரும், கலங்குமா கலங்காதான், அது அசுத்தமாயா போகணும். அங்கிருந்து நேரம் குழாய் வழியா நேரம் எங்க வரும், கீழே எங்க வரும், வாய்க்கால வரும், சாக்கடையில் வரும். அதுதான் நம்ம இப்ப எங்க இருக்கோம், சாக்கடையில் இருக்கும். நமக்காக சாக்கடையில கால வைக்கிறாரு சிவபெருமான். அப்ப எவ்வளவு பெரிய கருணையாளர் பாருங்க. இப்ப நம்மளாம் உயிர்கள் எல்லாம் நம்மளாம் பிச்சைக்காரங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிச்சைக்காரர் வெளியில வந்து, ஐயா ஒரு கோடீஸ்வரர் 10 மாடிக்கு மேல இருக்காரு, ஐயா ஏதாவது பார்த்து செய்யா அப்படின்னா அந்த கோடீஸ்வரர் என்ன செய்வாரு, அங்கிருந்து பணத்தை தூக்கி போட மாட்டாரு. 10 மாடியும் கீழே இறங்கி வந்து வெளியில கேட்ட திறந்து வந்து என்ன செய்வாரு, தர்மம் செய்யும். அது போல நமக்கு அருள் செய்வதற்காக கீழே இறங்கி வந்து நம்ம ரேஞ்சுக்கு வர்றாரு சாமி. கல்யாண சுந்தரமூர்த்தி, காலசங்காரமூர்த்தி, திரிபுர சங்காரமூர்த்தி, ஏகவாதமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, நடராஜமூர்த்தி, அரியத்தர், இப்படி எண்ணில்லாத 25 வடிவங்களை தாங்கி மாகேஸ்வர மூர்த்தங்கள் பேரு. இந்த 25 மாகேஸ்வர மூர்த்தங்களை கொண்டுதான் சிவபெருமான் மண்ணுலகத்துக்கு வந்து அருள் செய்திருக்கின்றார். அதுக்கப்புறம் விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், இந்த வடிவத்தையும் மாகேஸ்வர மூர்த்தம் பேரு. இதை கொண்டுதான் சிவபெருமான் என்ன செய்யறாரு, நமக்கு வந்து உருவம் தாங்கி வந்து அருள் செய்கின்றார். நமக்காக சாக்கடையில் கால வைக்கின்றார். எதுக்காக, நம்மளையெல்லாம் ஆட்கொள்வதற்காக. எதுக்காக, இந்த மண்ணுலகத்தில் சிவபெருமான் எளிமையாக ஆட்கொள்ளக்கூடிய இடம் எது, இந்த பூலோகம். ஏன்னா மாணிக்கவாசகர் சர்டிபிகேட் கொடுத்தாரு, புவனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவனே இந்த பூமியை சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி. இது எளிமையாக உய்யக்கூடிய இடம் இந்த பூலோகம் அப்படின்னு சொல்ற. அப்ப எளிமையா நம்ம உயிர் வளைஞ்சு போயிடலாமா, உய்ய என் உள்ளத்துள் உயர்னா நம்ம இங்கிருந்து தப்பித்து செல்ல எங்க, சிவனுடைய திருவடிக்கு தப்பித்து செல்வது. அப்பா என்ன ஆள விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு, அதுக்காக சொற்பொழி முடிச்சுடா சாமி அப்படின்னு போயிடுச்சு. சில நல்ல வேலைப்பா, இங்க இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பேசினாரோன்னு பார்த்தேன் அப்படின்னு நினைச்சிருந்தேன். இதுக்கு காமெடிக்காக சொன்னேன். என்ன அப்படி நீங்க இருக்க மாட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பேசுங்கன்னு தான் சொல்லுவீங்க. 1 மணி நேரம் இருந்துச்சா, நீங்க இன்னொரு 1/2 மணி நேரம் பேசுங்க, இன்னும் 1/2 மணி நேரம். ஒரு இடத்துல அடியும் சொற்பொழி பண்ணியிருந்தேன், சிவா சிவா ஒரு 5 மணி நேரம் பேசிக்கலாமா அப்படின்னு. 5 மணி நேரங்க, நீங்க 6 மணி நேரம் கூட பேசிக்கலாம். யாரு வேண்டாம், நாங்க இருக்க மாட்டோம், நாங்க போயிடுவோம் 1.5 மணி நேரம் கழிச்சு. ஐயா இங்க பாருங்க, உங்களுக்கு 1.5 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்கு, நீங்க 1.5 மணி நேரம் தான் பேசணும் அப்படின்னாரு. நான் 5 மணி நேரம் பேசலாம்னு நினைச்சு வந்தேனே அப்படின்னு. இல்ல இன்னைக்கு 1.5 மணி நேரம் பேசுங்க, மாசம் வந்து 1.5 மணி நேரம் பேசுங்க அப்படின்னு. ஒரு 5 மணி நேரம் டைம் கிடைக்குன்னு நமக்கு. அதாவது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் மேல அடியனால பேசவே முடியாது, அப்படி இருக்குது. ரொம்ப அழுது, வைத்தியநாத சாமிகிட்ட அழுது, 20 நிமிஷம் என்னால பேச முடியலையே சாமின்னு அழுது. பேசாம இருக்கு, ஒரு வழி பண்றேன் அப்படின்ட்டு. இப்ப பாருங்க, ஒரு காலத்துல சிவபுராணம் 95 வரையும் 20 நிமிஷத்துல பேசுங்க, இன்னைக்கு 5 வரியா 1.5 மணி நேரம் பேசுற அளவுக்கு சாமி வச்சிருக்காரு. அப்ப சாமியுடைய கருணையை பார்த்தீங்களா. நம்மளால ஆக முடியுமா, நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே வைத்தியநாத சாமியுடைய திருவர். உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விவளா விடைப்பாகா. இவளன்னா மழமே இல்லாதன்னு, மெய்யா மெய்யானா உண்மையானவன். சாமி ஒருத்தர் தான் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீக்கி வரும். நாம பாசத்துக்கு அடிமையாயிரும். அண்ணே தம்பி என் குழந்தை இவரு என் குழந்தை. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைய பக்கத்து வீட்டுக்காரங்க அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அம்மாவுக்கு வரும் பாருங்க கோபம். ஒரு துடுப்பாக்கட்டையை எடுத்துக்கிட்டு, என் பிள்ளைய எப்படி உன் பிள்ளை அடிக்கிறான், அவனை பாது நிக்கி அப்படின்ட்டு போவோம். அப்படித்தானே இருக்கும். அந்த இது வரக்கூடாது. எல்லா குழந்தையும் நம்ம குழந்தை போல் பார்க்க வேண்டும், அந்த நிலை நமக்கு வரணும். எல்லா உயிருமே சிவர் வழி குழந்தைகளா, குழந்தை இல்லையா சொல்லுங்கப்பா. அப்ப நாம என்ன நினைக்கிறோம், இது என் குழந்தை அப்படின்னு நினைக்கிறோம். இந்த குழந்தையை கொடுத்தது யாரு, சிவபெருமான் தான் கொடுத்தாரு. சிவபெருமான் குழந்தை கொடுக்கறதால உங்களுக்கு பெற்றோர்னு பேரு, இல்லைன்னா பெற்றோர் கிடையாது. பெற்றோர்னா நீ என்ன அர்த்தம், ஒருவரிடம் இருந்து பெற்றிருக்கிறீர்கள். யார்கிட்ட, சிவபெருமான் இருந்து இந்த குழந்தையை பெற்றதுனால உங்களுக்கு பெற்றோர்னு பேரு, இல்லைன்னா பெற்றோர்னு பேரோ கிடையாது. அப்ப அந்த குழந்தையை கொடுத்தது யாரு,
சாமி. அப்ப எல்லாருக்குமே குழந்தைய கொடுத்தது யாரு? சிவபெருமான் கொடுத்திருக்காரு. அப்ப உங்க குழந்தை ஏன் குழந்தை அப்படின்னு அந்த பாகுபாடு வந்துருச்சுன்னா நம்ம ஞான நிலையை அடைய முடியுமா? எல்லா வரையுமே ஒரே போல் பார்க்கணும். பிற குழந்தையும் தன் குழந்தை போல பார்க்கணும். அதுதான் உயர்வு. அடியாரா இருக்கக்கூடிய நாமெல்லாம் அந்த நிலைக்கு வந்துடணும். என் குழந்தைன்னு சொல்லிட்டே இருக்கணும். பிற குழந்தை நல்லா படிக்கா, இன்னும் நல்லா படிப்பா, முடிச்சு அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. இப்ப படிக்கிறதுக்கு என்ன கொஞ்சம் காசு வாங்கிக்கப்பா, நல்லா படிப்பா அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? நல்லா படிக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடுறானா, இங்க உள்ளுக்குள்ள அவங்களுக்கு கிடந்துக்கிட்டு ஒரு வழி ஆயிரும். அப்படி படிக்காதா, ஃபெயில் ஆயிட மாட்டானா என்ன, இவன் ஒரு படத்துலயாவது ஃபெயில் ஆயிட மாட்டானா அப்படின்னு நினைக்கிற ஆளுகள் இருக்காங்க. அப்படின்னா இருக்காங்கல்ல உலகத்துல சொல்றேன். நீங்க அப்படி நினைக்க மாட்டீங்க, நீங்க வந்து உயர்வா தான் நினைப்பீங்க. ஏன்னா அடியார் மக்களுக்கு அந்த எண்ணம் இருக்காது. மற்ற உலக மக்கள் வந்து என்ன செய்வாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம அந்த எண்ணத்தெல்லாம் இருந்தாலுமே இனிமே என்ன செய்யணும், அதெல்லாம் தூக்கி தெரிந்து விடாது. நம்ம பிறர் குழந்தையும் தன் குழந்தையும் போல எப்படி சிவபெருமானுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். அவர் நல்லவர் தீயவர்லாம் கணக்கு கிடையாது. நல்லவர் தீயவர் எனாவது நச்சின செல்லல் கட சிவ முக்தி காட்டுவ கொல்ல நமந்தவர் கொண்டு போகும் இடத்து அல்லல் கெடுப்பன அஞ்சலிக்குமே. அவருக்கு நல்லவரும் ஒண்ணுதான், கெட்டவரும் ஒண்ணுதான். அருள் வந்து ஒரே போலதான் இருக்கும். நாம நல்லவனா அதுக்கு தகுந்த மாதிரி நடிப்போம், கெட்டவனா அவனுக்கு தகுந்த மாதிரி பேசுவோம். நம்மளுடைய நிலை இது. ஆனா அதெல்லாம் நம்ம என்ன செய்து விட வேண்டும், மாற்றி விட. மெய்யா சாமி வந்து குற்றமற்ற இயல்பாகவே பாசங்கள் வந்து நீங்க வேற, நாம வந்து பாசங்களுக்கு அடிமை. அதுலயும் பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து 8 குணம், நமக்கு இயல்பாகவே முக்குணம். சாமி வந்து என் குணத்தான். நாம் வந்து ஈராய் முதல் ஒன்றாயிரு பெண் 4 குணம் 3ஆய் மாறாமரை 4ஆய் வரு பூதம் அவை 5ஆய் 6 அரசுவை 7 8 திசை தானா வேறாயுடன் ஆனானிடம் வீடுமில்லையே என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்வதற்குள்ள நாம எல்லாம் முக்குணத்துக்கு உடையவர்கள். சிவபெருமான் என் குணத்தை உடையவர். அவர் எப்படிப்பட்ட என் குணம் உடையவர்னா தன்வயத்தனாதல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல். நம்ம கூட இருந்தாலும் அவர் பாசங்களிலிருந்து நீங்கி இருப்பாரு, நம்ம கூட தான் இருக்காரு. நாம பற்று வச்சிருப்போம், சாமி அவர் நம்மகிட்ட இருந்து பற்று இருக்க மாட்டார். நம்மகிட்ட இருந்து இயல்பாகவே அவர் எப்படி இருப்பாரு, கூடயே இருந்தாலும் கூட விலகிதான் இருப்பார். ஏன்னா அந்த பொருள் கலக்காம அவர் எந்த பொருளும் இயங்காது. சிவபெருமான் ஒரு உயிரோடு கலக்கலைன்னா அந்த உயிரானது என்ன செய்யாது, இயங்காது. ஆனால் பற்று முழுவதும் நாம் இயல்பாகவே பாசங்கள் இருந்து வைத்திருந்தாலும் கூட இறைவன் எப்படி இருப்பாரு, நம்மளிடமிருந்து நீங்கியே இருப்பார். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், புழுக்கடிக்கு மருந்து சாப்பிட்டுட்டு யாருக்கு துன்பம் இருக்கும், புழுவுக்கு துன்பம் இருக்கும். நீங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு அப்பாட அப்படின்னு ஜாலியா இருப்பீங்க. அதே போல சிவபெருமான் வினை அனுபவம்லாம் நமக்கு தான், இறைவனுக்கு வினை அனுபவம்லாம் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் கடந்தவர், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவர், தூய உடம்பினாதன், முற்றும் உணர்தல், பேராற்றல், பேரறிவு, வரம்பில் இன்பம் உடைமை, இப்படி எண்ணில்லாத சிறப்பு சிவபெருமானுக்கு உண்டு. அப்படி மெய்யா விமலா விடை விமான மலங்களில் இருந்து நீங்கியவன் அர்த்தம். நமக்கு என்ன இருக்கு, நமக்கு ஆனமலங்கிற ஒரு மலத்தை நீக்கிறதுக்கு சிவபெருமான் 2 மலத்தை கூட்டிருக்கு. உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாயின்ற மெய்யா விமலா. விமலா நமக்கு என்ன இருக்கு, என்ன மலம் இருக்குன்னா ஆனமலம் என்கின்ற ஒரு மலம். அது 100% முழுமையாக நம்ம கேவலையில முழுமையாக நம்மளை சுத்தமா மறைக்கணும் பாருங்க. அது பேர் ஆவாரக சக்தின்னு பேரு. அந்த ஆவார சக்தி அது அதுக்கு ஆற்றல் அதிகம். அது ஜடப்பொருளாக இருந்தாலும் கூட ஆணவ மனம் ஜடப்பொருள், அதுக்கு அறிவு கிடையாது. ஆணவ மனத்திற்கு அறிவு இல்லைன்னாலும் கூட அதனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும். நம்ம பிறவிக்கு வராத போதே இறைவனை முற்றிலும் பார்க்க விடாம தடுத்தது எதுன்னா இந்த அறியாமையாகி ஆணவம். இப்ப நம்ம சகல நிலைக்கு வந்திருக்கோம்ல, சரி இப்பயாவது சாமி பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா இப்ப எப்படி இருக்குன்னா உயர்ந்ததை தாழ்ந்ததாகவும் தாழ்ந்ததை உயர்வாகவும் காட்டுகின்ற காரணத்தினால் இதற்கு அதோ நியாமிகா சக்தி என்று பெயர். இப்ப அதனுடைய வேலை எப்படி இருக்கு, அதனுடைய ஆற்றல் அதோ நியாமிகா சக்தியாக விளங்கி தோன்றுகிறது. கேவல நிலையில ஆவாரக சக்தியாகவும் இப்பொழுது அதோ நியாமிகா சக்தியாகவும் வேலை செய்கின்றது. இப்ப இறைவனை காண விடாம தடுப்பது எது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இயல்பாகவே இருக்கக்கூடிய ஆணவ மலம் என்கின்ற ஒரு மலம். இந்த மலத்தினாலதான் நமக்கு பிறவி வந்து கொண்டே இருக்கு. இந்த ஆணவமலம் வராம இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும், ஆணவமலம் நம்மளை முற்றிலும் மறைக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்ய செய்யதான் ஆணவமலமாவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அழுக்க சிவபெருமான் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிட்டே வருவார். என்ன வழிபாடு, சிவ வழிபாடு.
சிவ வழிபாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கோம்? சரிய கிரிய யோகம். இது முடிச்ச ஞானம். ஞானத்தை கொடுத்தால் என்று மோட்சம் கொடா. அப்ப சாமி எப்படி இருக்காரு? அந்த மலங்களிலிருந்து நீங்க இருக்காரு. நாம அந்த ஆணவ மலத்தினுடைய பிடியிலேயே இருக்கோம். இதை நீக்கிறதுக்கு ரெண்டு பொருளை கூட்டிக்கிறாரு. கண்மம் மாயிங்கிற ரெண்டை கூட்டிக்கிறாரு. எப்படி கேட்டீங்களா? இப்போ ஒரு பாத்திரம் இருக்கு. ஒரு பாத்திரம், செம்பு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செம்பு பாத்திரத்துல அழுக்கு இருந்துன்னா நீங்க என்ன செய்வீங்க? புளி உப்பு. சரி, வேற பொடியும் எலுமிச்சம்பழமும். ஆனா ஏதாவது ரெண்டு பொருளை யூஸ் பண்ணுவீங்க, ஒண்ணு யூஸ் பண்ண மாட்டீங்க. அதை நீக்குவதற்கு ரெண்டு பொருளை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க? அதனுடைய அழுக்கை நீக்குவீர்கள். அதே போல சிவபெருமான் ஆணவமலம் என்கின்ற அந்த குற்றத்தை நீக்குவதற்கு சிவபெருமான் ரெண்டு பொருளை பயன்படுத்துறாரு. ஒன்று கண்மம், மற்றொன்று மாயை. மாயை எப்படின்னா, நமக்கு சுவாமி இந்த உடம்புலாம் மாயில இருந்து தான் கொடுக்குறாரு. இது விளக்கு போல. இந்த உடம்பை கொண்டு இறைவனுக்கு பணி செய்து நாம இங்க இருந்து தப்பிச்சு ஓட பார்க்கணும். அதுக்குதான் சாமி ஒரு விளக்கு போல கொடுத்துருக்காரு இந்த உடம்பை. மாயை நமக்கு நல்லதுதான் செய்யும். ஏன்னா இறைவனால் கூட்டு வைக்கக்கூடிய இரண்டு பொருளுமே நல்லதுதான் செய்யும். அதை நாம் பயன்படுத்துகின்ற நிலையை பொறுத்து இருக்கு. கண்மமலம் எப்படி கொடுக்குறாரு? வினைப்பயனை கொடுக்குறாரு. இந்த வினைப்பயனை நுகர்ந்து கொண்டே இது உண்மை அல்ல, அப்ப நல்வினை தீவினையும் ஒரே போல் பார்க்கணும், எல்லாம் சிவன் செயல் என்று நினைக்க வேண்டும் என்கின்ற உணர்வு அதுல எப்படி இருக்கணும்? இருவினையும் ஒத்தது போல் பார்க்கணும். இருவினை ஒப்பு நமக்கு வரணும். வினைப்பயனை அனுபவிக்கும் போது இருவினை ஒப்பு வரணும். மாயிலிருந்து வரும்போது இந்த உடம்பானது நிலையில்லாதது, இதை கொண்டு நாம் பணி செய்ய வேண்டும். அதுக்காக தான் இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு இந்த உடம்ப. தலையை நீ வணங்காய், கண்கால் காண்மீன்களோ, செவிகால் கேண்மீன்களோ, அதுக்கப்புறம் கைகால் கூப்பி தொழில், கால்களால் பயனன், இது அத்தனையுமே இந்த உடம்புக்கு கொடுக்கப்பட்டதுதான். இந்த உடம்பை கொண்டு நாம் அவனுக்கு பணி செய்து இந்த பிறவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுச்சா? இப்பதான் கொஞ்சம் புரியுற மாதிரியே தெரியுது அப்படின்னு. அப்படி இந்த மலத்தை நீக்குவதற்கு எப்படி அந்த பொருளை ரெண்டு பொருளை பயன்படுத்தி அழுக்கை நீக்கி பார்க்கீங்க. பாத்திரத்தை கழுவி பார்க்கீங்க, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருக்கு. என்ன செய்வீங்க? அப்படி தூக்கி வச்சிருவீங்களா? மறுபடியும் போடுறா, ரெண்டு விளக்கு விளக்குடா அப்படின்னு விளக்கீங்களா? விளக்க மாட்டீங்களா? இதைத்தான் சிவபெருமான் செஞ்சுட்டு இருக்காரு. ஒவ்வொரு பொருளையும் போட்டு போட்டு எடுக்காரு. இது ஏதாவது தேறி இருக்கா? இல்ல இதுமே நான்கிட்டு இருக்கு. எனது எனது ஏன் சொந்த பந்தம், ஏன் குழந்தை குட்டி இப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கு. போடு மறுபடியும். ஒவ்வொரு பிறவியும் போட்டு என்னைக்கு பிறரையும் பிற உயிரும் தம் உயிர் போல் போற்றாக்கடை என்கின்ற நிலை என்னைக்கு வருதோ, என்ன நல்லா தெரியும். ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒவ்வொரு பிறப்பு வரும், மறந்துடக்கூடாது. அதனாலதான் நினைப்பை கொண்டு போய் சிவபெருமான் வைங்கன்னு சொல்றாங்க. இப்ப கைலாயத்திலிருந்து சாமி கிளம்புனாரு. கைலாயத்துக்கு கிளம்பும்போது குபேர் நண்பரா இருந்தாரு. சிவபெருமான் ரெண்டு பேர் தான் நண்பராக கொண்டிருக்காரு. ஒன்று குபேரன், மற்றொன்று சுந்தரம் சாமி. குபேரன் கிளம்பும்போது சாமி அவங்க கூட வரேன் சாமி பண்ணாரு. இப்ப வேண்டான்னு சாமி சொன்னாரு. எல்லாம் சிவபெருமானுடைய திருவிழையா இருப்பாருங்க. அப்ப சரி வாப்பா கூட வா அப்படின்னு கூப்பிட்டு வந்தாரு. அவங்க பார்த்த முதல் இடம் இது. நான் மண்ணுலகத்துக்கு வந்ததும் கேதாரம். கேதாரம் அங்கு நாம் சென்று வழிபட்டால் நம் வினைகளாகும் சேதாரம், அதுவே நமக்கு ஆதாரம் என்று வாரியார் சாமி சொல்லுவார். அப்படி கேதாரம் தரிசனம் பண்ணாங்க. அங்கிருந்து காசிக்கு போனாங்க. இப்படி ஒவ்வொரு திருத்தலமா போயிட்டு கடைசியா காவிரி பூம்பட்டினம் ஒரு ஊர் வந்தது. அங்க வந்ததும் குபேர் வா, சிலு 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 காத்து வருதே, ஒரு 2 நாள் இங்க தங்கினா எப்படி இருக்கும்? இது ஏதாவது தப்பு இருக்கா? 2 நாள் தங்கணும்னு நினைச்சது ஏதாவது தப்பு இருக்கா? அப்படி தயவு செய்து எங்கேயுமே நினைச்சிடாதீங்க. அங்கேயே பிறக்க வச்சிருவாரு சாமி. எங்கேயுமே காத்து எல்லாம் ஜிலு ஜிலுன்னு வீசுது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அதே இடத்துல பிறப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒரு பிறப்புங்கிறதுக்கு சொல்றேன். அப்படி குபேர் நினைச்சாரு 2 நாள் தங்கினா எல்லாருக்குமே நினைச்சாரு. குபேரா நினைச்சியா அப்படின்னாரு. கூட இருக்காரு சாமி. சாமி சாமி அப்படின்னாரு. ஆமா சாமி நான் நினைச்சேன் அப்படின்ட்டாரு. அப்ப இங்கேயே பிறந்து இறந்து வா அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் பட்டினத்தாராக பிறந்து அதுக்கப்புறம் மோட்சம் அடைஞ்சார். ஏன்னா குபேரனுக்கும் வாழ்வு கொடுக்கணும்ல, அவரையும் மோட்சம் அடைய செய்யணும்ல. அதுக்காக சாமியுடைய திருவிளையாடல். மறுபடியும் அவருக்கு பிறப்பு கொடுப்பதற்கு பார்த்தாரு. இங்க கூட்டு பிறப்பை கொடுத்து அந்த அறியாமையை நீக்கி ஆணவமலத்தை நீக்கி அப்படி பேரின்பத்தை தந்தார். எப்படி செய்யறாரு பாருங்க. எல்லா தெய்வத்துக்கும் மோட்சம் கொடுக்கறது சிவபெருமான் தான். யாராலையும் மோட்சத்தை கொடுக்க முடியாது. சிவபெருமான் ஒருவர் தான் முக்தி இன்பத்தை தர முடியும். மற்ற எந்த தெய்வங்களாலும் தர முடியாது. மற்ற தெய்வங்கள் ஒரு முக்தி தருகின்றது என்றால் அது பதமுக்தியை தவிர பரமுக்தி அல்ல. பரமுக்தி என்பது சிவபெருமான் கொடுப்பது ஒன்றுதான் பரமுக்தி. அந்த எண்குணத்தை பதிய வைத்தலே நமக்கு முக்தி என்று சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்கின்றது. மற்ற இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாம் நொடி பொழுது போகக்கூடிய இன்பங்கள். இதை நீங்க எங்க வேணாலும் போய் அனுபவிச்சு பார்த்துக்கணும்.
எந்த இன்பத்தை நீ அனுபவிச்சாலும் ஒரு நொடிக்கு மேல கரெக்டாக வந்துருச்சு எனக்கு புத்தகம். இங்க பாருங்க, நான் போன் பண்ணே எடுக்கு கரெக்டா. ரொம்ப சந்தோஷம். சாமியோட திருவிழா பார்த்தீங்களா, இது இருக்காங்க, அவங்க காணும் எதுனாலும் இருக்கட்டியா சந்தோஷம். அதெல்லாம் விட மாட்டாரு சாமி, காரணியே வடிவாங்க. சரி, அப்படி சாமியுடைய திருவிழாவில் எந்த உயிர் எந்த இடத்துல ஆட்கொள்ள வேண்டும் என்று சிவருமானுக்கு தான் தெரியும். ஆட்கொள்ளாதவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பார்புக்கு அளவில் கிளர்க்க வேண்டாம். சிவருமான்கிட்ட போய் ஏன் சாமி உங்களை ஆட்கொண்டீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. அவருக்கு தெரியும் எந்த உயிர் பக்குவ நிலையை அடைந்திருக்கின்றது என்று அவருக்கு தெரியும். அதனால ஒரு கொடியவனா இருப்பான், அவனை தூக்கி சாமி தெரியும் அடியவர் ஆக்கிறார். சூரபத்மனை செஞ்சாரா? தீயவை புரிந்தவர் எவரேனும் திரு குமரவேல் முன்னின்றார். அவனை தூயாகி மேலை தொல்கதை அடைவர் என்னும் ஆயவும் வேண்டும் கொள்ளோ, அடுத்தவன் நீதியும் அன்றோ, அண்ணா செய்த மாயையின் மகனும் அன்றோ, வரம்பில்லாத அருள் பெற்று உயிர்ந்தான்னு கந்தபுராணம் சொல்லுது. முருகப்பெருமான் முன்னாடி போய் தான் நின்னாரு. அது பாருங்க, அந்த ஆணவ மலத்தினுடைய செயலை பாருங்க, எல்லாம் இழந்து நிக்கிற, ஆயுதம் எதுவுமே இல்லை. சூரபத்மனுக்கு ஆயுதம் எல்லாம் போயிடுச்சு. கடைசி எங்க போனாரு? கடல்ல போய் ஒளிஞ்சு மாமரமாக ஆயினார். அந்த நேரத்துல மாமரம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் தன் செயலற்று நிற்கும் போது முதல்ல நான்கிற ஆணவத்தோடு இருந்தாரு. தன் எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் தன் செயலற்று என்னுடைய செயல் அல்லன்னு நினைச்சாரு. அந்த நேரத்துல முருகப்பெருமான் என்ன பண்ணாரு? ஞானக்கண்ணை கொடுத்தாரு. ஞானக்கண்ணை கொடுத்து தன் விஸ்வரூபத்தை காட்டினார். அவன் பார்த்து ஒரு கண்ணை கொடுக்கணும், அப்பதான் நாம சாமியை பார்க்க முடியும். இந்த கண்ணை கொண்டு நாம இறைவன் என்ன செய்ய முடியாது. ஊனக்கண் பார்க்கும் உணராப்பதியை ஞானக்கண்ணின் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தி என பாசம் உருவ தன் நிழலாம் பதிவிதி என்னும் அஞ்செழுத்து என்று சிவஞான போத சூத்திரம் நமக்கு. அது என்ன கண்ணு? ஞானக்கண். அது அவர் பார்த்து தான் கொடுக்கணும். மைப்படி இந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் வாரசடையான் அவன் எண்ணி நல்லான் அவன் ஒப்புடைய நல்லன் ஒருவன் நல்லன் ஓர் ஊரனும் அல்லன் ஓர் உருவமும் இல்லை அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணினல்லால். அவனுக்கு அருளே என்ன செய்யணும்? நமக்கு கண்ணாக வந்தாதான் இறைவனை காண முடியும். அப்படிதான் சூரபத்மன் அவர் விஸ்வரூபத்தை, முருகப்பெருமானுடைய அந்த விஸ்வரூபத்தை கண்டார். அவன் ஆளக்கூடிய 1008 அண்டங்களும் முருகப்பெருமானுடைய நகக்கண்ணில் இருக்குதான். அப்ப உடம்பு போது எத்தனை அண்டங்கள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க சாமிக்கு. அதான் எல்லா உலகமும் ஆனாய் நீயேன்னு அப்ப சுவாமியில் பாடுற. மெய்யா விமலா, ஏன்னா இயல்பாகவே அவன் குற்றத்திலிருந்து, விமலன்னா குற்றம் இல்லாதவன் சாமி. நாம குற்றத்தை உடையவர்கள். நமக்கு என்ன குற்றம் இருக்கு? ஆணவமலம் இருக்கின்ற குற்றம் நம்மளிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு குற்றத்தை நீக்கிறதுக்கு சாமி என்ன செய்யறாரு? 2 பொருளை கூட்டி வைத்து அந்த ஆணவமல அழுக்கை நமக்கு இங்க வந்துருச்சு. கரெக்டா பிரசம் வந்துருச்சு. சாமி குற்றத்தை சிவபெருமான் நீக்குகின்றார். அப்ப இங்க இருக்கும்போது என்ன செய்யணும்? நல்ல சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிவபுண்ணியம். ஒரு பாட்டி என்ன பண்ணது? ஒரு தர்மம் கூட செஞ்சதே கிடையாது. தர்மமே ஒரு தர்மம் செஞ்சது. யாராவது தர்மம் கேட்டு வந்தாங்கன்னா அடிக்க போயிருமா பாட்டி. அந்த அளவுக்கு ஒரு சாமியார் அந்த ஊருக்குள்ள போனாரு. அந்த பாட்டிகிட்ட போய் தர்மம் கேட்க போறேன்னு போனாரு. ஊருக்காரங்களாம் சொன்னாங்க, எங்கனாலும் போப்பா, அந்த பாட்டி கிட்ட மட்டும் போயிடாங்க, அது ரொம்ப கோபக்கார பாட்டி அப்படின்னாங்க. நான் போய் எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாருங்க யாசகம் அப்படின்ட்டு போனாரு. போய் அந்த பாட்டிக்கிட்டு அந்த நேரத்துல பார்த்து நெல்லு குத்திக்கிட்டு இருந்துச்சு அந்த பாட்டி. சார் கொஞ்சம் கவனமாக சார், நெல்லு அந்த பாட்டி குத்திக்கிட்டு இருந்தது. இவர் யாசகம் கேட்டு போனாரா? யாரை பார்த்து நீ யாசகம் கேட்டு வந்த அப்படின்ட்டு அந்த உலக்கையை கொண்டுகிட்டே அடிக்க ஓடிச்சு. யார? அந்த சாமியார் அடிக்க ஓடிச்சு. ஓடினதும் அவர் தப்பிச்சம்பளத்துன்னு ஓடியே போயிட்டார். கொஞ்ச காலம் கழிச்சு அந்த பாட்டி இறந்தது. யார் வந்து யமகணங்கள் தானே வரணும், ஒரு தர்மம் கூட செஞ்சது கிடையாது. யமகணங்கள் தான் வரணும். ஆனா சிவகணங்கள் வந்து கூட்டு போனாங்க. சிவபெருமான் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டினாங்க அந்த பாட்டியை. அந்த பாட்டி அப்படி பார்த்தது, நான் எப்படி சிவலோகத்துக்கு வந்தேன் அப்படின்னு அந்த பாட்டி பார்த்துதான். சிவபெருமான் சொன்னாரா, பாட்டி நீங்க தர்மமே செய்யல, சரிதான். ஆனா கடைசி உங்ககிட்ட யாசகம் கேட்டு யார் வந்தா? ஒரு சாமியார் வந்தாரு. நீ அவனுக்கு யாசகம் கொடுத்தீங்களா? யாசகம் கொடுத்தேன், நான் உலக்கையை கொண்டுட்டு அடிக்கல உடனே அப்படின்னா. அப்படி அடிக்க ஓடும்போது ஒரு பருக்க போய் அவங்க யாசகம் கேட்ட அந்த இதுல போய் விழுந்துருச்சு. அதை அவர் பொங்கி சாப்பிட்டதுனால எங்க வந்துட்டாங்க? சிவலோகத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப காலம் முழுவதும் தர்மம் செய்திருந்தால் சிவலோகத்திலே வச்சுக்கலாம்ல. அந்த இதை பார்த்ததும் அடுத்த நிமிஷம் நரகத்துக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் மணி செஞ்சதுக்கு
சிவலோகம் கிடைச்சது. அடுத்த நிமிஷம் அவங்க புண்ணியம் முடிஞ்சதும் அடுத்த நிமிஷமே எங்க போயிடுச்சு? நரகம். அப்ப சிவபுண்ணியம் பண்ணிட்டே இருந்தா எங்க இருக்கலாம்? சிவலோகத்துல எப்போதுமே. அதையும் அடியார்களுக்குலாம் அந்த வஸ்திரதாரம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு துண்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு துண்டுல எத்தனை நூல் இருக்கும்? இந்த ஐயா துண்டு போடுறாங்க, அது எண்ணில்லாத நூல்கள் இருக்கும். ஒரு நூலுக்கு 1,00,00,000 வருஷம் சிவலோகத்துல இருப்பாங்க. எத்தனை நூல் இருக்கோ அத்தனை கோடி வருஷம் சிவலோகத்தில் வசிப்பாரு. அடியாருக்கு வஸ்திரதானம் கொடுத்தா அவ்வளவு சிறப்பு. இந்த அடியாருக்கு சேலையெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அவங்க சிவலோகத்துல ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களாம் கண்டிப்பா சிவலோகத்துல நல்ல ஒரு பதவியை அடைவாங்க. நிறைய புண்ணியம் செஞ்சீங்கன்னா மோட்சமே அடைஞ்சிடலாம். அடிக்கடி தர்மம் செய்து கொண்டே இருந்தால், தானமும் தர்மமும் செய்து கொண்டே இருந்தால், அடியார்களுக்கு செய்வது தானம், வறியவர்களுக்கு செய்வது தர்மம். வந்து கேட்டு வராங்களே, ஐயா ஏதாவது கொடுங்கயா அப்படின்னு கேட்கறது வந்து தர்மம். நீங்க பார்த்து உயர்ந்தவர்களுக்கு செய்வது, அடியார்களுக்கு வஸ்திரதாரம் கொடுக்கறது, ஒரு அன்னம்பாளிக்கு கொடுக்கறது, இதெல்லாம் தானம். தானம் வேற, தர்மம் வேற. புரிஞ்சுச்சா? தானம் என்பது உயர்ந்தவர்களுக்கு செய்வது, தர்மம் என்பது வறியவர்களுக்கு செய்வது, வந்து கேட்டு வர்றவங்களுக்கு செய்வது. சரி, மெய்யா விமலா. இயல்பாகவே சாமி எப்படி இருக்காரு? மலங்கள்ல இருந்து நீங்கி இருக்காரு. நாம மலத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு கிடந்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கிருந்து தப்பிப்பது எப்படி என்று நாம் யோசித்துக் கொண்டே இருக்கின்றோம். விமலா, மலன் இல்லாதவன். விடைப்பாக, சாமிக்கு விடை வாகனமாக ஊழிக்காலத்தில் எல்லாத்தையும் சாமி ஓடிக்கிட்டார். கடைசி இந்த தர்ம தேவதைகள்லாம் போய், பெருமானே நாங்கள் உங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனால் அந்த தர்ம தேவதைகளை சிவபெருமான் விடைவாகனமாக ஆக்கி கொண்டு அதிலிருந்து அருள் செய்கின்றார். எல்லா கோயிலுமே சாமி இருப்பது எதிலிருந்து அருள் செய்கின்றார் என்றால் அந்த தர்ம விடையிலிருந்து தான். அதுக்கு வந்து அறவிடை என்று பெயர். அறங்களையே சிவபெருமானை தாங்கியிருக்கின்ற காரணத்தினால் அதற்கு என்ன பேரு? அறவிடை என்று நீங்க சொல்லக்கூடிய. சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா யாரு என்ன கேட்டாலும் சரி அதை கொடுக்காம இருக்க மாட்டார். ஒரு காலத்துல முப்புறம் எரிக்கும் போது மாணிக்காச பெருமானே சொல்றாரு, முப்புறம் கல்லெரித்த அண்ணாவில் இடவமாக தாங்கினான் திருமால்கான் சாலனம். அந்த கேரள சாமி வச்சாரு, அச்சு முறிஞ்சதும் திருமால் போய் கேட்டாரான் சிவபெருமான், பெருமானே உங்களை நான் தாங்க வேண்டும் அப்படின்னு கேட்டதும், அச்சு மொழிதான் முறிஞ்சுக்கிட்டு சாமி, நான் உங்களை தாங்குறேன் அப்படின்றதும் உடனே சிவபெருமான் வந்து என்ன பண்ணாரா, அவரை விடைவாகனமாக ஆக்கி அதிலிருந்து அது செய்தார். சொன்னது யாரு? மாணிக்கவாச பெருமான். மாணிக்கவாச பெருமான் சொன்னா யாருடைய வாக்கு? சிவபெருமானுடைய வாக்கு. திருமால் ஒரு காலத்தில் தாங்கினார், தர்ம தேவதைகள் தாங்கியது. இப்படி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அருள் செய்வதற்காக சிவபெருமான் விடைவாகனத்திலிருந்து அருள் செய்கின்றார். இப்பயும் அதுல இருந்து அருள் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலே சிவபெருமானுடைய வாகனம் எது என்று கேட்டால் 2000 தந்தங்களை உடைய ஐராவணம் என்கின்ற யானை தான் சிவபெருமானுடைய வாகனம். அதை கடைசி சுந்தரம் சாமிகளுக்காக அந்த செட்டை திறந்து விட்டு போய் கூட்டு வாப்பா அப்படின்னாரு. அது போச்சே பாருங்க, 2000 தந்தங்களை உடைய யானை கேரளாவுக்கு போச்சு. அஞ்சே கடத்துல போய் சுந்தரம் சாமியை ஏற்றி கொண்டு அப்படியே கைலாயத்துக்கு போச்சு. தானனை முன் படைத்தான் அது அறிந்துதன் பொன்னடி. யாரெல்லாம் சிவபெருமானை போற்றி பாடுகின்றார்களோ, தொண்டனேன் இன்று கண்டொழிந்தேன் யாரெல்லாம் போற்றி பாடுகின்றார்களோ அவங்கதான் உன்னை புகழும் அடியார்கள் என்ன செய்யறாங்க, இங்க வந்து சிவலோகத்தில் வசிக்கின்றார்கள். ஒரு பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் இன்று கண்டு ஒளிந்தேன் அப்படிங்கிறாரு சுந்தரம். பார்த்தீங்களா எப்படி சொல்றாரு? தொண்டனேன் என்று கண்டொழிந்தே. உன்னை யாரெல்லாம் வாழ்த்தி வழிபாடு செய்கின்றார்களோ அவரெல்லாம் சிவலோகத்தில் இருக்கிறத நான் கண்ணால காண்றேன் அப்படிங்கிறார். அதனால சாமிக்கு பாட்டு பாடணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பிடிக்கும். சாமிக்கு ரொம்ப பிடிச்சது எது? பாடு. நீங்க பூசையில கடைசி எல்லா கிரியும் பண்ணிட்டு பாட்டு பாடலன்னு வச்சுக்கோங்க, பூசை பூர்த்தி ஆகாது. எது போல அப்படின்னா, உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எல்லா பதார்த்தங்களும் எடுத்து வச்சுட்டு, காய் குழம்பு ரசம் மோர் எல்லாத்தையும் முன்னாடி எடுத்து வச்சுட்டு, அப்படிதான் யாரு சாப்பிடுவா? காய் வச்சுட்டுமா, குழம்பு வச்சுட்டு கேட்டதானே அவர் சாப்பிடுவாரு. உபச்சாரம்னா அவங்க சாப்பிடுவாங்களா? அதே போல சாமிக்கு பாடல்னா அது பூர்த்தி ஆகும். அதான் நாடும் நகரும் நடத்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று போய் பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலால் அப்படின்னு.
அதுக்குள்ள ஏழஞ்சாச்சா மெய்யா விமலா விடைப்பாகா விடையில இருந்து அரிசி விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வேதங்களும் ஐயா அப்படின்னு வேதங்களால காண முடியல. ஏன் அப்படின்னா வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எல்லாவற்றையும் சொல்லப்பட்டிருக்கும். அது உலகத்துக்காக சொல்லப்பட்டது, உலகியலுக்காக சொல்லப்பட்டது வேதங்கள். அருளியலுக்காக சொல்லப்பட்டது சிவ ஆகமங்கள். சிவபெருமான் அருளிய இரண்டே நூல்கள், ஒன்று வேதங்கள், மற்றொன்று சிவ ஆகமங்கள். இறைவன் அருளிய இரண்டு நூல் எது? வேதங்களும் சிவ ஆகமங்கள். வேதங்கள் பொது, ஆகமங்கள் சிறப்பு. அதனாலதான் ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்கள். அன்னிப்பான நெருங்குதல் அர்த்தம். சிவ ஆகமங்கள் மூலியமாக நாம் சென்றால் சிவபெருமான் நமக்கு பக்கத்தில் வந்துடுவார். வேதங்கள் வழி சென்றால் சிவபெருமான் கொஞ்சம் அண்மையில இருப்பார். ஏன்னா அதனாலதான் வேதங்கள் எல்லாம் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வேதங்கள் பாத்தீங்கன்னா சூரியன் பெரியவர், சந்திரன் பெரியவர், இந்திரன் பெரியவர், இன்னும் ஒவ்வொருத்தரையா சொல்லிக்கிட்டே போவோம். கடைசி என்ன தெரியுமா சொன்னோம்? இவங்கெல்லாம் பெரியவர் பாப்பா, எல்லாத்துக்கும் பெரியவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் சிவபெருமான் சொல்லும். இப்ப எம்எல்ஏ இருக்காரு, எம்பி இருக்காரு, இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேல முதலமைச்சர் இருக்காரு, அதுக்கு மேல பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அவருக்கு மேல குடியரசுத் தலைவர் இருக்காரியா அப்படின்னு. அவரது கையில தானே எல்லாமே இருக்கு. குடியரசுத் தலைவர் பார்த்து செய்யறது தானே. அவர் பார்த்து பிரதம மந்திரி எதை செஞ்சிடலாம், தூக்கிடலாம். குடியரசுத் தலைவர் கையில இருக்கு. அது போல எல்லாத்துக்கும் கெட்டி யாரு? சிவபெருமான். அதனாலதான் வேதங்களுடைய மையத்துல எது இருக்கு? பஞ்சாட்சரம் இருக்கு. அதான் வேத நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு. வேதங்கள் நடுவில் என்ன இருக்கு? பஞ்சாட்சரம். அந்த ஆனா எல்லாம் என்ன செய்யறாங்க? வேதங்களுக்கு திருமணம் சொல்லிட்டு இருக்காங்க. வேதங்கள் பொருளை அருளியது முதற்கொண்டு சிவபெருமான் என்பதை மறந்துடக்கூடாது. ஏன்னா மங்கையர்கரசி பாட்டுல சொல்றாரு, மங்கையர்கரசி வளவர்கொன் பாவை வரிவலை கைமடமானி பங்கை செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கு அழல் உருவன் பூத நாயகன். வேதமும் எத்தனை வேதம்? 4 வேதமும் அதுக்குரிய பொருள்களும் அருளி. இங்க எடுக்கணும் பாட்டை. அப்ப 4 வேதத்தை அருளியது யாரு? சிவபெருமான். வேதமும் அதுக்கு பொருளையும் அருளியது சிவபெருமான். மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி. வேதங்களால பூட்டப்பட்ட கதவு திறக்கவே முடியாம இருந்துச்சு திருமறை காட்டுல. அப்பர் சுவாமிகளும் திருஞான சம்பந்த பெருமான் போனாங்க. போய் அப்படி பார்த்தாங்க. வேதங்களால் மறைக்கப்பட்ட அந்த பூட்டப்பட்ட அந்த கதவு திறக்க முடியல. பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. எல்லாரும் பின்வழியாவே போறாங்கன்னு சொன்னாங்க. இப்ப இந்த முன்வழியில போறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? பதிகம் பாடினார்கள். ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாட சொன்னார் அப்பர் சுவாமிகளை. உடனே பதிகம் பாடினார். பன்னி நேர் மொழியாள் உமை பங்கரோ மண்ணினாள் வளம் செய் மறைக்காடரோ கண்ணினாள் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்வினே. பாடினாரு. கதவுல திறந்து. அது எத்தனை பாட்டு? 10வது பாடல்ல ஞானசம்பந்தம் ஒரு பாடல் பண்ணா டக்கு டக்கு டக்குன்னு கூடிருச்சு. இப்போ ரொம்ப வருத்தப்பட்ட அப்ப சொன்ன நமக்கு இன்னும் பக்கம் வரலையோன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல உட்காந்துருக்கும் போது சிவம் என்ன பண்ணாரு? ஒரு அந்த குளத்துல இவர் இங்க இருக்காருன்னா அங்கனக்குள்ள நிக்கிறது. யாரோ வயசானது தெரியுற மாதிரி இருக்கேன்னு இப்படி வேகமா போவாரு பாருங்க. உடனே அங்க இருக்க மாட்டாரு, இன்னொரு இடத்துல இருப்பார். இப்படியே கடத்தி ஒரு 10 கிலோமீட்டர் கடத்தி கூட்டு போயிருக்காரு சிவபெருமான். யார? அப்பர் சுவாமி. கடைசி திருவாய்மூர் பக்கத்துல, திருவாய்மூர் உள்ள போய் மறைச்சிட்டாரு சாமி. எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே அடையாள வரணி. எங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வாவன் கூப்பிட்டுட்டு இப்படி மறைச்சிட்டே சாமி. என்ன சாமி அப்படின்னு சாமி இப்படி பாடப்பட்ட பாடல் தான் அந்த பாட்டு. திருவாய்மூர் பதியம் படிச்சுட்டே இருந்தாரு. சிவபெருமான் காட்சி கொடுக்குற மாதிரி தெரியல. அப்ப சாமி இப்படி பார்த்துட்டே இருந்தாரு. இப்படி கட்சியில இப்படி திரும்பி பார்த்தாரு பாருங்க. திருநாவுக்கரசர் பெருமான் எங்க போனா ஞானசம்பந்த பெருமான் படையோட ஒரு பின்னாடியே வருவார். திரும்பி பார்த்தா ஞானசம்பந்த பெருமான் 16,000 அடியாரோட பின்னாடி நிற்காரு. இப்படி பின்னாடி பார்த்தாருல, ஆகா இவ்வளவு அடியா இருக்காங்க. இப்ப நமக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்க மாட்டாரு. இப்ப அவருடைய பிள்ளை வந்திருக்காரு. யாருடைய பிள்ளை? ஞானசம்பந்தர் வந்திருக்காரு. அதுக்காக கண்டிப்பா காட்சி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி பாட்டு பிறைகொள் செஞ்சடை யார் இவர் பித்தரே. அது மாதிரி சொன்னாரு பாருங்க. திறக்க பாடிய எண்ணினம் செந்தமிழ் உரைப்பு பாடி
அடைப்பித்தார் உணர்ந்தார். அவர் உரைப்ப பண்ணாரு. உடனே கதவு சாத்தியது. அந்த குழந்தை யாருன்னா உன்னுடைய புள்ளப்பா. இப்ப எங்க அன்னின்றார்னா அங்க இருக்காருன்னு அர்த்தம், இன்னின்றார்னா இங்க இருக்காருன்னு அர்த்தம். இவர் உன்னின்றார் அப்படின்னாரு. உன்னின்றார்னா பக்கத்துல பின்னாடி திருஞான சம்பந்த பெருமான் இருக்காரு, உன் பிள்ளையே வந்திருக்கு, அவருக்காக நீ காட்சி கொடுத்துதான் சாமி ஆகணும் அப்படின்னு அப்பர் சுவாமி பாடினாரு வாங்க. உடனே ஞான சம்பந்த பெருமான் அப்படி காட்டினார் சிவபெருமான். எங்க திரு வாய்மொழி அப்படி சிவபெருமானை காட்டினதும் உடனே தலைமையில தூக்கி வச்சு என்னுடைய குரு ராயர் அப்படின்னாரா நாவுக்கரசர் பெருமான். யார? திருஞான சம்பந்த பெருமான் என்னுடைய குரு ராயர். ஏன்னா சிவபெருமானை காட்டினார் அவரு. இவர் காட்டுற நெறியில இருந்தாரு. இறைவனை அடைவிக்கக்கூடிய நெறியில திரு நாவுக்கரசர் பெருமான் இருந்தார். தொண்டு செய்தால் சிவபெருமானை எளிமையாக அடையலாம் என்ற திறத்தை காட்டுவது திரு நாவுக்கரசர் பெருமான். இறைவனை காட்டுகின்ற நிலையில திரு ஞான சம்பந்த பெருமான். அவங்க அப்பாவுக்கு யாரு காட்டினா? தோழி சிவன் யாரு காட்டினா? திருஞான சம்பந்த பெருமான் காட்டினாரு. அவருக்கெல்லாம் பார்க்கவே முடியல. இவரு ஆளுடைய பிள்ளையாக விளங்கக்கூடிய திரு ஞான சம்பந்த பெருமான் தான் காட்டினார். இப்ப அவர் தோல்றிய செவினா இருக்காரு, விடையில ஏறி இருக்காரு, தூவன் மதி சூடி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கே காட்டினது திரு ஞான சம்பந்தர். கொஞ்சம் சரி. விடைப்பாக வேதங்கள் ஐயா, வேதங்கள்லயே போனா சிவபெருமானை பார்க்க முடியாது. ஏன்னா அது பொது ஆகமங்கள் சிறப்பு. அப்ப சிறப்பான வழியில போய் செஞ்சாதான் சீக்கிரம் போய் அடையலாம். அப்படித்தானே? இப்ப நால்வழி சாலை பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் எங்க போயிடலாம்? சென்னைக்கு. நீங்க பட்டி தொட்டி எல்லாத்தையும் போய் போனீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அது வழிதான், இல்லைன்னு சொல்லல, ஆனா லேட் ஆகும். பைபாஸ்ல நால்வழி சாலை, இந்த நால்வர்கள் சொன்னபடி நடந்தோம்னா நேரம் போயிடலாம். திருஞான சம்பந்தர், திரு நாவுக்கரச பெருமான், சுந்தரம் சுவாமிகள், மாணிக்காச பெருமான் சொல்ற பாதையை பின்பற்றிட்டோம்னா நால்வழி சாலையில போய்கிட்டே இருக்கலாம். நம்ம வாட்டு நம்ம கொள்கையை அதான் வச்சுக்கணும், நால்வர் கொள்கை அப்படின்னு வச்சுக்கிட்டு அந்த வழியை நம்ம கடைபிடிச்சோம்னா வெகு சீக்கிரமாக நாம் சென்று விடலாம். ஏன்னா அவர்கள் இறைவனை கண்டவர்கள். நம்ம கண்டவன் சொன்னதால என்ன செய்யக்கூடாது, நம்ம கூட இறைவனை கண்டவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படிதான் நாம் என்ன செய்ய முடியும், நாம அதன்படி நடக்க முடியும். அதே போல இறைவனை கண்டு அவர்கள் நூல்களில் எப்படி சொல்லி வைத்திருக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் தான் நாம் என்ன செய்ய முடியும், வழிபாடு செய்து உய்வதற்குண்டான வாய்ப்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். வெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வெய்யா என எப்படி இருப்பாரு, வெப்பமாகவும், தனியா என குளிர்ச்சியாகவும், அதே மாதிரி சூரியனாகவும் சந்திரனாகவும் இருந்து செயல்படலாம். நம்மளால இந்த உலகத்துல வசிக்க முடியுமா? இரவு சந்திரன் இல்லைன்னா வசிக்க முடியாது, பகல்ல சூரியன் இல்லைன்னா நம்ம வசிக்க முடியாது. இப்படி எல்லாமாவும் சாமி இருக்காரு. வெய்யாய் தனியாய் இயமானனாம். இயமானனா எல்லாருக்கும் நமக்கெல்லாம் எஜமானராக நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். எஜமான் எப்படி வேலையாட்களை வழி நடத்துகின்றாரோ, அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கின்றாரோ, அதே போல சிவபெருமான் நமக்கு ஏமானனாக எஜமானராக இருந்து இந்த உயிர்களுக்கு தேவைக்கேற்ப தனு கரண புவன போகங்களை எல்லாம் கொடுத்து இந்த பூமியில் உழலச் செய்து அதுக்கப்புறம் என்ன செய்யற ஆணவமலர் என்கின்ற குற்றத்தை நீக்கி தன் திருவடி பேன்பத்தை சிவபெருமான் தந்தருளுகின்ற காரணத்தினால் யமான நாம் விமலா பொய்யாயின எப்படி சொல்றாரு பாருங்க. மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி, ஓங்கினா உயர்ந்துன்னு அர்த்தம். ஓங்கி இப்ப பிரம்ம போனாரா, எங்க போனாரு, திருமுடியை பார்க்கறதுக்கு ஓங்கி போனாரு. அவரால் வந்து செய்ய முடியல. ஆழ்ந்து ஒருத்தர் உள்ள போனாரு, திருமால் ஆழ்ந்து உள்ள போனாரு, அவரால் வந்து செய்ய முடியல, பார்க்க முடியும். அகன்று ஒருத்தர் போனாரு, அவராலையும் பார்க்க முடியல. நிலத்தை அளக்குறேன்னு சொல்லி மேல அளக்குறேன்னு சொல்லி ஆனா கீழே அளந்துருக்கணும், அவர் மேல அளந்தார். இப்படி யாராலையுமே என்ன செய்ய முடியல, இறைவனை பார்க்க முடியும். நீங்க எந்த அளவை கொண்டு நீ அளந்தாலும் அதுக்கு அப்பால் இருப்பாரு இறைவன். நீ நிலத்தை இப்படி அளந்தாலும் சரி, இப்படி அளந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் அப்பால் இருக்கக்கூடியவர் தான் சிவன். முடிய பார்க்க போய் பார்க்க முடியல, அடியை போய் பார்க்க முடியல. இந்த மண்ணுலகத்தை நீங்க அளந்தாலும் ஏன்னா விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி இருக்கக்கூடியவர் சிவன். வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா. சாமி எல்லாவற்றையும் கடந்து என்ன செய்கிறாரு, இருந்து அருள் செய்கின்றார். நாம் அறிவை கொண்ட ஆழ்ந்து அகன்ற நுண்ணி. ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக இருக்கக்கூடிய. ரெண்டாவது வேல் இருக்கு பார்த்தீங்களா, வேலாயுதம். முருகப்பெருமானுடைய வேலாயுதம் எப்படி இருக்கும், ஆழ்ந்து இருக்கும், அகன்று இருக்கும், கூர்மையாக இருக்கும். நம்ம அறிவு அப்படிதான் இருக்கும், ஆழ்ந்து படிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து படிக்கணும். அகன்ற அறிவு விரிந்து அதனுடைய நுட்பொருள்களை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும், ஆழ்ந்து படிச்சாதான் நாம திருவடியை போய் அடைய முடியும். நூலறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். நூலறிவு கொண்டு நுழைவின் அப்படிங்கிறாங்க காரைக்கிழமையார்.
நூலறிவு இல்லாம என்ன செய்ய முடியாது, அனுபவ அறிவு நமக்கு வராது. அதுக்கு நூலறிவு ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் அபரஞானம் என்று பெயர். அபரஞானம் பரஞானம் என்கின்ற 2 வகை ஞானம் நமக்கு இயல்பாகவே உண்டு. அதுதான் உணர்வறிய மெய்ஞானம். தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அண்ணலின்னு சொல்றாருல, உமையில்லா கலைஞானம் என்பது அபரஞானம், உணர்வறிய மெய்ஞானம் என்பது பரஞானம். இந்த 2 வகை ஞானத்தை கொண்டுதான் இறைவனை நாம் அடைய முடியும். அபரஞானம் என்பது நூல்களால் கற்கக்கூடிய அறிவு, பரஞானம் என்பது அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அறிவு. இந்த 2 அறிவை கொண்டுதான் நாம் என்ன செய்ய முடியும், இறைவனை அடையும். அதுக்கு அன்பு என்கின்ற மத்தத்தை ஊன்றி அறிவு என்கின்ற கயிறை கொண்டு நாம் திரித்தால் இறைவன் வெளிப்பட்டு தோன்றுவார். பால்ல நெய் இருக்கு, இருக்கா இல்லையா? எல்லாம் யோசிக்காங்க. இருக்குன்னு நான் நினைக்கிறோம். பால்ல நெய் இருக்கும், ஆமாமா இருக்கு இருக்கு. அதை கடைஞ்சா வரும் அப்படிங்கிறது தெரியும். கடைஞ்சா வருமா வராது? வரும். நெய் இருக்குல்ல, ஆனா பால்ல நெய் இருக்குல்ல, அதுக்கு என்ன செய்யணும், நீங்க சில வேலைகள் பார்க்கணும். மத்தத்தை ஊன்றணும், கயிறை வச்சு திரிக்கணும். அதே போல இறைவன் வெளிப்பட்டு தோன்றுவதற்கு இப்ப சிவபெருமான் நமக்கு முன்னாடிதான் இருக்காரு. இப்ப நம்ம புராணம் பேசிக்கிட்டு இருக்கோமா, நம்ம கூட தான் இருக்காரு சாமி, நமக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு அறிவு இன்னும் வெளிப்பட்டு தோன்றல. அப்ப அன்பு என்கின்ற மத்தத்தை ஊன்றி அறிவு என்கின்ற கயிறை திரிக்க வேண்டும். இறைவன் மேல ஆழ்ந்த அன்பு வைக்க வேண்டும். நூலறிவு கொண்டு நுழையணும். இந்த 2 இருந்தா தான் நம்ம இறைவனை பார்க்க முடியும். அதான் அபரஞானம் பரஞானம். அன்பு என்ற மத்தத்தை கொண்டு அறிவு என்கின்ற கயிறை வைத்து இருவகை ஞானமாக வழங்கக்கூடிய அபரஞானம் பரஞானத்தை கொண்டு நாம் சென்று வழிபாடு செய்தால் நமக்கு இறைவன் வெளிப்பட்டு தோன்றுவார். அந்த காலத்துல சிவபெருமான் நேரடியாக வந்திருக்காரு. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. சொக்கநாதரை மதுரையே ஆட்சி பண்ணியிருக்காரு சிவபெருமான். முருகப்பெருமான் ஆட்சி பண்ணியிருக்காரு. மீனாட்சியமா ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் உண்மையும் தர்மமும் நியாயமும் தலை தோங்கி இருந்தது. இப்ப காலையில இருந்து பொய் சொல்றதுனால போகப்பா அப்படின்னு சாமி இந்த பக்கமே வர்றதில்லை. நான் மறைஞ்சே இருக்கேன் அப்படின்னு மறைஞ்சே இருக்கேன். இப்ப உண்மை எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, வருவாரு. ஆனா நாம அதுக்கு இடம் கொடுக்கறதே இல்லை. சரி, வெய்யாய் தனியாய் இடமானனாம் இவடா பொய்யாயிரையெல்லாம் போயக. இன்னொரு ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அது வரைக்கும் முடிச்சிருவோமா? நுண்ணியன்னா எல்லாத்துக்கும் நுட்பமானவர்னு அர்த்தம். இப்ப எல்லா ரூமையும் அடைச்சிட்டு லேச ஒரு பொடி ஓட்டை மட்டும் போடுங்க, அதுக்குள்ள சூரிய ஒளி பூந்து வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த நுண்ணியதுக்கும் நுண்ணியமானவர் சாமி. நீங்க மைக்ரோமீட்டர் அளவு சொன்னா கூட அதுக்கும் நுண்ணியமானவர் சிவபெருமான். இப்ப அந்த உயிரானது அணுத்தன்மைன்னு சொல்றாங்க. அந்த அணுவுக்கும் அணுவா சாமி இருக்காது. அணுவிற்கு அணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய் கண்முற்றி நின்ற கருவினுள்ளே காட்டி வேடமும் நீரும் விளக்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி 5 கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவநிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயகா விரைகள் சரணே என்று அவை பாட்டியில் சொல்றாங்க. சாமி நுண்ணியதற்கும் நுண்ணியமானவர், அகன்ற பொருளுக்கும் அகலமானவர், எல்லா பெரிய பொருளுக்கும். அதே மாதிரி புதுமைக்கும் புதுமையும் பேர்த்துமா அப்பெற்றிய. உன்னை பழம்பொருளுக்கும் உன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்துமா அப்பெற்றியனே. உன்னை பிறானாக பெற்ற உன் சீரடியும் உன் அடியா தாழ்படியும் முடிச்சுக்கிறோம். டயம் ஓடிட்டு அப்ப எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இந்த வீழ்த்தேன் உய்ய என் உள்ளத்தில் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா இடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த சிவபுராண விளக்கத்தை நீங்கள் கேட்டதுன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவரு உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிட்டோம். இருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்வாய் வெறி போல ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்காயன ஓத அருள்தாராய் முருகாயன ஓதர மோது அடியார் முடிமேலினைத்தாள் அருள்வோனே முனிபோரமரோ முறையோ எனவே முதுசூரர் மேல் விடும் வேளா திருமால் வீரமுன் அறியாதவர் சீர் சிறுவா திருமால் மருகோனே செடுமாமதில் சேர்
அழகார் பொழில் சூழ் திருவீதியில் வாழ் பெருமாளே முருகாயன போர்தர மோது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டும் என்னை பயில்வாய்மை கண்டான் சந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி உயிராறும் பொழில் திருவாவூர் திருவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரப்பு நீடோழி தரைக மாதம் பவப்பெரும் கடலை கடந்ததற்கு பரமன் வகுத்த அருளறியை ஓக்குடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் விரசை ஆதினத்தில் தவ பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசியன் வளர்த்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்மிகில் வளாதுவீக மணிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பையம் நீடுக மாப்பிளை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றமும் அழகரம பார்வதி பதையே அழகரம தென்னாருடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்.